வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு நாள். காரணம், ஒரு புதிய அரசு பதவியேற்றிருக்கு. ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டாங்க. இந்த காணொலியில் நம்ம நிறைய எங்கேயாவது ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தியிருந்தோம், அதுக்காக நம்ம மன்னிக்கவும். இந்த பதவியேற்பு விழாவில் நடந்த சர்ச்சைகள், அப்புறம் இந்த பதவியேற்பு விழாவில் மக்கள் கவனிக்க தவறியது, அது என்ன விஷயங்கள், அதாவது சில விஷயங்களை அவங்களுக்கு வெளிப்படையாக தெரியாது. அதை தெரிஞ்ச நபர்கள் சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். அதனால் அதை பற்றி நீங்கள் வெளிப்படையாக பார்க்குற விஷயங்களும், மறைமுகமாக அதில் இருந்த விஷயங்களும், அது போக இன்றைக்கி பதவியேற்பு விழா நடந்தப்பவே 3 அறிவிப்புகள் வந்தது. அந்த அறிவிப்புகளில் என்ன நன்மை தீமை அதை பற்றியும் பேசுவோம். வாங்க காணொலிக்கு போகலாம். முதல்ல இன்றைக்கி 13வது முதலமைச்சராக தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கார். ஆனால் நம்ம தமிழ்நாட்டினுடைய அந்த ஆளுகை செஞ்சவங்க நபர்கள்லாம் பார்த்தோன்னா, இது அந்த அடிப்படையில் சட்டமன்றம், அதாவது நம்ம விடுதலை பெற்ற பிறகு இது 13வது முதலமைச்சர். ஆனால் அதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்தது. அப்பையும் சில தலைவர்கள் ஆண்டாங்க இல்லையா. அந்த வரிசையில் பார்த்தா 21. ஆனால் சட்டமன்றம் அப்படின்றது உருவானது, அதை குறிப்பாக இந்த சுதந்திரம் அடைந்த பிறகு அப்படின்னு நீங்கள் அந்த கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த வகையில் பார்க்கல இது 13வது. இவர் 13வது முதலமைச்சர். இந்த எண் 13ன்றதை ஞாபகம் வச்சுங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, முதல்ல நேற்று சொன்னாங்க 3:15, அப்புறம் 10 மணினாங்க. அப்புறம் 10 மணிக்கும் துல்லியமாக 10 மணிக்கு தொடங்கப்படலை, கொஞ்சம் தாமதமாக தான் தொடங்கப்பட்டுச்சு. இப்போ இன்றைக்கி பதவியேற்பு விழா நடந்தது. இந்த பதவியேற்பு விழாவில் மிக முக்கியமாக எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்து பாடல் 3ஆவதாக பாடப்பட்டது. அதாவது முதன்முறையாக, அதாவது நிகழ்ச்சி ஆரம்பத்திலே பாட வேண்டியது வந்தே மாதரம் பாடல் ஒழித்து, அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடப்பட்டு, அதுக்கப்புறம் தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அதுக்கு 3வது இடம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நிறைய ஊடகங்களை சொன்னாங்க. அது தவறான விஷயம் தான், இதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதுக்கு விஜய் தரப்பிலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இது ஆளுநர் அவர்கள் அவங்க ஏற்பாடு செஞ்ச மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் அதுக்கு கோரிக்கையெல்லாம் வச்சோம். அவங்க மத்திய அரசின் சுற்றறிக்கை இந்த மாதிரி வெளியிட்டிருந்தாங்க. முதல்ல வந்தே மாதரம் பாடல் தான் முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதா அவங்க மேலே அவங்க மேலே பழிய தூக்கி போடுறாங்க. ஆனால் இனிமேல் நாங்கள் எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கே இந்த நிகழ்ச்சியிலே தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்பெற்றிருக்கணும். அதுக்கப்புறம் வந்தே மாதரம் பாடலும் நிகழ்ச்சியினுடைய இறுதியிலையோ இல்லை இவங்க முதலே போட்டிருந்தாலும் பாடப்பட்டிருந்தாலும் சரி, அந்த தேசிய கீதம் அது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இவங்க அந்த வரிசைப்படி பார்க்கும்போது முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடல் தான் வந்திருக்கணும். அதனை அடுத்து வந்தே மாதர பாடலும் தேசிய கீதமும் பாடியிருக்கணும். ஆனால் இங்கே நடந்தது என்னென்னா, வந்தே மாதர பாடல் முதல்ல, தேசிய கீதம் 2வது, 3வது தமிழ்தாய் வாழ்த்து பாடினது. இதுக்கு தான் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. முதல் நாளே நான் சொன்னேன் இல்லையா, அவர் இனிமேல் தான் அவருடைய அரசியல் பிரச்சனைகள்லாம் பார்க்க போகிறாரு. இது வரைக்கும் கடந்து வந்ததெல்லாம் பிரச்சனைகளை திமுகவின் ஊடகங்கள், திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் முதல் நாளே திமுகவின் கூட்டணி கட்சிகளை என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டனத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இவங்கெல்லாம் கண்டனம் பதிவு பண்ணாங்க. அது போக மற்ற கட்சி தலைவர்களும், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள், அதுபோக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் ராமதாஸ் ஐயா, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், இந்த மாதிரி பல்வேறு நபர்கள் வைகோ, மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் எல்லாரும் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இது இது என்ன சொல்ல வராங்கன்னா, முதல் தடவை அப்படி நடந்தது. அப்புறம் 2வது தடவையாக அந்த தற்காலிகமாக சட்டசபை சபாநாயகராக பொறுப்பேற்றக்கூடிய அந்த சோழவந்தான் எம்எல்ஏ இருக்காருங்க இல்லையா, கருப்பையா, அவர் அதாவது அவருடைய அந்த பதவியேற்பதற்கு முன்னாடி நடந்த அந்த நிகழ்ச்சியிலுமே பார்த்தீங்கன்னா, அது 3ஆவதாகத்தான் மறுபடியும் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. முதல்ல நாங்கள் சொன்னோம், நீங்கள் அடுத்ததில் போய் பண்ணும்போது அது தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பண்ணியிருக்கணும். அங்கேயும் வந்தே மாதரம் பாடல் ஒழித்து, அதுக்கப்புறம் இந்த தேசிய கீதம் ஒழித்து, அதுக்கப்புறம்
கடைசியாக தான் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பெற்றதுன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இது வந்து தவறான செயலான்னு கேட்டால் ஆமாம், தவறான செயல் தான். தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடியிருக்கணும். அந்தந்த மாநிலத்தின் மொழியில் ஒரு வாழ்த்து பாடல் இருக்கும்ல, அதுதான் முதல்ல வரணும். அதுக்கப்புறம் தேசியம் சார்ந்த பாடல்கள் வரணும். அப்படி தான் அதுதான் முறையாக இருக்கும். அது இங்கே சரியாக பின்பற்றப்படவில்லைன்றது தெரியுது. அதுக்கு அடுத்தபடியாக இது உங்களுக்கு எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த அவர் சொன்ன அறிவுக்கு போயிடுவீங்க. இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் நான் வந்து சில விஷயங்களை மறைமுகமாக இருக்கிறத சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் அதை நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னா, ஒரு தமிழருடைய கலாச்சாரம் என்ன அப்படின்னா, ஒரு விசேஷ நாட்களில் அதாவது ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி இதுதான் கட்டிட்டு வருவாங்க. நம்ம தமிழரோட பண்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் தலைவர்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை இதுதான் போட்டு வருவாங்க. முதலமைச்சராக பதவி ஏற்கும்போது கூட ஒரு துண்டு கூட போட்டு வருவாங்க. அது வந்து அது அவங்கவுங்க விருப்பம், துண்டு போடுறது போடாதலாம். ஆனால் இன்றைக்கி அவர் எந்த உடையில் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் சூட்டு போட்டு வந்திருந்தார். அது என்ன, சரி கோட் சூட் போடுறீங்க, அதெல்லாம் சரி, கோட் சூட் போட்டது தப்புன்னு நம்ம சொல்ல வரல. கோட் சூட்டு நீங்கள் இந்த கலரில் இந்த நிறத்தில் தேர்ந்தெடுத்து போட்டு வந்தீங்க, வெள்ளையும் கருப்புமா? முதல்ல கருப்பு எதுக்கு பயன்படுத்துவோம்? நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எந்த ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு கருப்பு கலரை வந்து கருப்பு நிறத்தை வந்து பயன்படுத்துவோம் இல்லையா? நீங்கள் ஒரு கிரிக்கெட் போட்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, யாராவது ஒருத்தர் மறைவுனா அந்த கிரிக்கெட் வீரர்கள்லாம் கையில் கருப்பு கலரில் ஒரு துண்டு மாதிரி போட்டு கட்டியிருப்பாங்க கையில். அது எதுக்கு? அவங்களுடைய மறைவை துக்கனால் அனுசரிக்கிறதுக்கு. கருப்பு எதுக்கு பயன்படுத்தப்படுது? துக்கனாலையோ இல்லை துக்கத்தையோ வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நிறம். அதுக்கு தான் கருப்பு பயன்படுத்தப்படுது இல்லையா? இது வந்து இப்போ நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்களே எடுத்துக்கோம். அவங்க வந்து மோடி வரும்போது எதிர்ப்பு தெரிவிக்கும்னா கருப்பு கொடை, கருப்பு இதெல்லாம் பிடிப்பாங்க, கருப்பு கொடிலாம். அவர் வந்து ஒரு தடவை அவருக்கு வந்து அவர் மனம் நோகி விடக்கூடாது அப்படின்றதுக்காக வெள்ளை கொடை, வெள்ளை துண்டு, அதாவது வெள்ளை கொடியெல்லாம் பிடிச்சாங்க. அதுவும் நம்ம பார்த்தோம். மோடி அவர்களுக்கு அவர் மனம் வருந்திடக்கூடாது அப்படின்ட்டு. ஏன் அவங்க கருப்பு கொடையை பிடிச்சிருக்கலாமே? அது ஒரு சம்பவம் நடந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து அதில் கூட கருப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெள்ளை கொடியும் தூக்கிட்டு வந்தாங்க. அது ஏன் அப்படின்னா, கருப்பு வந்து துக்கத்தை அனுசரிக்கக்கூடியது. ஆனால் கருப்பு தான் இந்த மாநிலத்தின் நிறம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து ஒரு விதத்தில் ஒரு துக்க நாள் அப்படின்றது தான் அதை வந்து சிம்பாலிக்காக மறைமுகமாக சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்புறம் அந்த வெள்ளை சட்டையும் அந்த கருப்பு கோட்டும் போட்டு அந்த உடை வந்து யாருடையது அப்படின்னா, அது யாரோட ட்ரெஸ் கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து யூதர்களினுடைய ஆடை வடிவமைப்பு. அது அவங்களுடைய அந்த உடை. அவங்க தான் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வுக்கு போனாலும் இந்த மாதிரி ஆடை அணிஞ்சிட்டு போவாங்க. அவர் ஒன்றும் இப்போ ஒரு தொழிலதிபர்களை சந்திக்கிறதுக்காக இங்கே வரல இல்லையா? இந்த நிகழ்ச்சியில் வந்து சரி, நான் வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் வந்திருக்காங்க, இல்லை பெரிய அதாவது தொழில் சார்ந்த, இல்லை வந்து வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்களோ இல்லை வேறு நாட்டை சேர்ந்தவங்களாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக அந்த மாதிரி நான் உடை அணியணும்னு சொன்னால் கூட சரிங்களாம். இன்றைக்கி அவர் வந்து பதவியேற்பு விழா தமிழக மக்கள் முன்னாடி தான் பதவியேற்க போகிறாரு. இங்கே யாரும் பெரிய பிஸ்னஸ் மேக்னட்ஸ்லாம் யாரும் வரல. இங்கே பிஸ்னஸ் மேக்னட் வந்ததெல்லாம் அவங்க கீழே தானே உட்காந்துருக்க போகிறாங்க. மேடை இருந்தவங்க போகிறாங்க அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் கட்சியை சார்ந்த நபர்களும் தான். அப்படி இருக்கும்போது வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில் வந்திருக்கலாம். சரி, எனக்கு வந்து வேஷ்டி நிற்காது இடுப்பில் அப்படின்னா கூட ஒரு பேண்ட்டை போட்டு வந்திருக்கலாம். வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட். அவர் ஏற்கனவே ஒரு இந்த காக்கி பேண்ட்டையும் வெள்ளை சட்டையும் தான் போட்டு வந்தார். அந்த மாதிரி வந்திருந்தா கூட ஓகே. இல்லை நான் கோட் சூட்டு தான் போட்டு வருவேன்னா வேறு நிறங்களில் போட்டு வந்திருக்கலாமே. ஒரு பச்சை, மஞ்சள், இல்லைன்னா வந்து ஒரு ஊதா, இல்லை வெள்ளை கோட்டே இருக்கே, வெள்ளை கோட்டு வெள்ளை பேண்ட்டே போட்டு வந்திருக்கலாமே. வேறு ஏதோ நிறத்தில் வந்திருக்கலாமே. எதற்காக கருப்பு நிறம்? அப்போ நீங்கள் மறைமுகமாக என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, இது தமிழ்நாட்டின் ஒரு துக்க நாள். பின்னாடி வரக்கூடிய ஆட்சியில் அதுக்கு முன்னாடியே முன்னறிவிக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் போட்டிருந்த அந்த ட்ரெஸ் கோடு யூதர்களினுடையது. அது வந்து தமிழர்கள் மரபே கிடையாது. அது யூதர்களோட தான் அந்த மாதிரி ஆடை அணிவிச்சுட்டு வருவாங்க முக்கியமான நாட்களுக்கு. பெரும்பான்மை இந்தியா முழுவதும் பின்பற்றக்கூடியது என்னென்னா, ஒரு துக்கத்தை அனுசரிப்பதற்கு கருப்பு நிறத்தை பயன்படுத்துவாங்க. அது சின்ன கொடி மாதிரி கையில் கட்டிப்பாங்க, இல்லை வந்து கருப்பு ஆடை போட்டு வருவாங்க. திமுகவே சில போராட்டங்களில் கருப்பு ஆடை தான் போட்டுருவாங்க. அவங்களுடைய போராட்டங்களை பல்வேறு இதில் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு அந்த மாதிரி போட்டு வருவாங்க. இது தான் மறைமுகமாக வந்தது. இது நீங்கள் பல பேர் கண்காணிச்சிருக்க மாட்டீங்க, கவனிச்சிருக்க மாட்டீங்க. சும்மா சொல்லியிருப்பீங்க, அவர் வந்து தமிழர்களுடைய அந்த பண்பாட்டுப்படி வரல, அதோடு போயிருப்பீங்க. இங்கே அது விஷயம் இல்லை.
அது மாதிரி வராமல் அவர் கோட் சூட் போட்டு வந்திருந்தா கூட வேறு ஏதோ நேரத்தில் போட்டு வந்திருந்தா சரி. எதற்காக கருப்பு? அதுவும் இன்னைக்கு முக்கியமான ஒரு அதாவது அவர் முதல்வராக பதவி ஏற்கும்போது இருக்க அந்த கருப்பு அப்படின்றதான் நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்ததாக இது வந்து யூதர்களுடைய ஆடை வடிவமைப்பு. அது வந்து மறைமுகமாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது என்னென்னா தமிழ்நாட்டின் துக்க நாள். அது வந்து பிற்காலத்தில் உங்களுக்கு இந்த ஆட்சி அதாவது நடைபெற ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க தொடர்ச்சியாக வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதை வந்து முன்னாடியே காட்டுறாங்க. அதுதான் அதனுடைய முதல் விஷயம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் உத்தமர்கள் நான் சொல்ல வரல. அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. இவர் வந்து அவங்களால வளர்த்தெடுத்த ஒரு பிள்ளைனே நம்ம வச்சுக்கலாம். அவங்க வந்து பின்னாடி இருந்து இயக்குறாங்களோன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த அவங்க யார் அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த ஆடையை பார்த்துட்டோமா? அந்த ஆடையை வந்து அதில் இருக்கக்கூடிய மறைமுக விளக்கம் என்ன அப்படின்றது புரியுது. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக அவர் 3 அறிவிப்பு அறிவித்தார். இப்போது அவர் நிறைய அறிவிப்புகள் வந்து அவர் வாக்குறுதியாக கொடுத்து வச்சிருக்காரு. அதில் வாக்குறுதி எண் 14 அப்படின்றது வந்து ஆளுநரே தேவையில்லை அப்படின்னு சொன்ன வாக்குறுதி. எதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆளுநர் அவருக்கு தண்டமாக சம்பளம் கொடுத்துட்டு அவருக்கு ஒரு இடத்த போட்டு அங்கே உட்கார வச்சுட்டு அப்படின்னு அதில் மறைமுக பொருள் நம்ம சொல்லலை. அதில் வந்து அந்த அவர் கொடுத்துருக்கிற வாக்குறுதியில் அப்படி இருக்குது. என்ன இருக்குதுன்னா, இந்த மாதிரி ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு இருக்குது. அப்போ அதனோட பொருள் என்ன, இங்கே நம்ம ஏற்கனவே இருக்கிற ஆளுநரோ இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய செலவுகளோ அவங்க கொடுத்துருக்க பங்களாலாம் தேவையில்லைன்ற அர்த்தம் தான் அது. அதுதான் அது மறைமுக பொருள். சரி, அதை விடுங்க. அந்த வாக்குறுதி இருக்கட்டும். அதுக்கு தவிர்த்து மற்ற வாக்குறுதியெல்லாம் பார்த்தோம்னா 2500 ரூபா. இன்றைக்கி நீங்கள் அறிவிச்சிருக்கலாமே 2500 ரூபா மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னீங்கல்ல, ஏன் முத நாளே சொல்லலை? அறிவிக்கலை. அது அப்படி நிற்கிது. கேட்டால் 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு கடன் இருக்குன்னு தெரியுமா? மு க ஸ்டாலின் அவர்களும் அது அவரோட அறிக்கையில் தான் சொல்லியிருக்காரு. நாங்கள் தான் கடன் வந்து நிதி அறிக்கையை பிப்ரவரி மாதமே சொல்லிட்டோமே, அதுக்கப்புறம் தானே நீங்கள் உங்கள் வாக்குறுதியெலாம் கொடுத்தீங்க, அதை பார்த்துட்டு நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கலாமே அப்படின்றவர் அவர். இந்த விஷயத்தில் நம்ம உடன்படுறோம். அவர் கடனுக்கு காரணம் இந்த 2 கட்சிகள் தான், திமுக அதிமுகன்னு. ஆனால் அவர் அந்த நிதிநிலை அறிக்கை அப்போவே தெரியும், அப்போவே கொடுத்தாச்சு, உங்களுக்கு இவ்வளோ கடன் இருக்குன்னு தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்குறீங்க? சீமான் அவர்கள் போல் என்னால் இதுதான்ப்பா முடியும், ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிதி நிலைமை இவ்வளோ தான், இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கலாமே. இஷ்டத்துக்கு அடித்து விட்டுட்டு கண்டபடி வாக்குறுதி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட நீங்கள் திராவிட அரசுகள் திமுக அதிமுக மாதிரி கண்டபடி வாய்க்கு வந்ததெல்லாம் வாக்குறுதியாக கொடுத்துட்டு இப்போ வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அதை வந்து கஜானாவை வலித்து தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல. இது உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா அப்படின்றத நம்மளும் கேட்குறோம். அது தெரிஞ்சிருந்தா ஏன் எதுக்கு அந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்கணும்? நீங்கள் சொல்லியிருக்கிற வாக்குறுதியெலாம் எடுத்தால் அதுக்கே வந்து 10 லட்சம் கோடி கடன் வாங்கணும். அந்த நிலைமையில தான் இருக்குது. ஏன்னா 3.5 லட்சம் கோடி விவசாய கடன் தள்ளுபடின்றீங்க. அதுக்கப்புறம் பயிர் காப்பீடு, அதாவது இந்த இன்சூரன்ஸ், அந்த விபத்துக்கான அந்த காப்பீடு சொல்கிறீங்க, அது போக மற்ற காப்பீடுகளும் இதில் வருது. அது போக இன்சூரன்ஸ்க்கு ஏதோ 25 லட்சம் ஏதோ போட்டு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு எவ்வளோ ப்ரீமியம் தொகை கட்டுவீங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் மாதம் எல்லாருக்கும் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் பெண்களுக்கு வந்து 2500 ரூபா சொல்லியிருக்கீங்க, அது இருக்குது. அப்புறம் தமிழ்நாடு முழுக்க அரசு பேருந்துகள் அனைத்திலும் ஏசி பஸ் உட்பட பெண்கள் வந்து இலவசமாக பயணிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரில. அது போக வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 4000. எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? அது அத்தனை பேருக்கும் 4000 கொடுக்கணும் நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க. அப்படி அது போக முதியோர் உதவித்தொகை அதை ஏற்றிருக்கீங்க. அது மாதிரி அப்புறம் சூப்பர் 6 அன்னபூர்ணி திட்டம், 6 சிலிண்டர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும். இந்த மாதிரி அவார்டு போயிட்டுருக்குது அந்த லிஸ்ட்டு. 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் அறிவிக்கணும்? இப்போ ஏதோ பொய்யா வாக்குறுதி கொடுத்து ஓட்டம் வாங்கிட்டு ஓட்டு கழிச்சு ஆட்சிக்கு வந்தோன்னா மாற்றி பேசுறது, அதை தான் திமுக அதிமுக பண்ணிச்சு. இதில் என்ன மாற்று நீங்கள் கொண்டாந்துட்டீங்க? நீங்களும் அதே தானே செய்றீங்க. அவங்களும் பொய்யா ஒரு 500 வாக்குறுதி 200 வாக்குறுதி 300 வாக்குறுதியும் கொடுப்பாங்க. அதில் 10-15 நிறைவேற்றிட்டு நாங்கள் பார்த்தீங்களா இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏமாற்றிட்டு இருப்பாங்க. அந்த 10-15 பார்த்தீங்கன்னா பாதி வருடங்கள் கழிச்சு, பாதி 2 வருஷம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ தான் நிறைவேற்ற வேண்டியது. இந்த மகளிர் உரிமை தொகை அவங்க வந்தோன்னே கொடுக்கல, 2.5 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தகுதி, அதாவது முதல்ல வந்து அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபான்ட்டு தகுதி உள்ள மகளிருக்குன்ட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? 200 யூனிட் மின்சாரம் இலவசம், இதான் நீங்கள் முதல்ல கையெழுத்து போட்டுருக்கு இல்லையா? 200 யூனிட் மின்சாரம் இலவசம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும்னு சொன்னீங்க. இதில் எங்கேயுமே அந்த இக்கனா செக்கு அதெல்லாம் சொல்லவே இல்லை. மொட்டையா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 200 யூனிட் இலவசம் மாதம் அப்படின்னீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? 2 மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அந்த மொத்த யூனிட்டு 500க்குள்ளே இருந்தால் 200 யூனிட் இலவசம். 500க்கு மேலே போச்சுன்னா 200 யூனிட்லாம் கிடையாது. இப்போ நடைமுறையில் இருக்க அந்த 100 யூனிட் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல வரீங்க. இதை முதல்ல நீங்கள் தெளிவாக உங்கள் வாக்குறுதியில் சொல்லியிருக்கலாமே. வாக்குறுதியிலேயே இவ்வளோ துல்லியமாக தெளிவாக இல்லை. அங்கே தெளிவாக இருந்தால் இங்கே யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல.
அப்போ உங்களுடைய வாக்குறுதி மற்ற கட்சியினர் வாக்குறுதி போல், அதாவது திமுக அதிமுக போல் மொட்டையாக இருக்கிறது. அதில் வந்து கவர்ச்சிகரமாக சில வாக்குறுதிகளை வச்சுட்டு ஆட்சிக்கு வந்தோன்னா அதை மாற்றிக்கிறீங்க. இதைத்தானே திமுக பண்ணுச்சு. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாயின்ட்டு ஆட்சிக்கு வந்தோன்னா 2.5 வருஷம் கழிச்சு தகுதியுள்ள மகளிருக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னிச்சு. அதே தான் இப்போ நீங்கள் பண்ணுறீங்க. அனைத்து குடும்பங்களுக்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம். இப்போ என்ன சொல்கிறீங்க? இல்லை, 500 யூனிட்டுக்குள்ளார, அதுவும் 2 மாதத்துக்கு 500 யூனிட்டுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு 200 யூனிட் இலவசம். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு 100 யூனிட் தான் இலவசம்ன்றீங்க. இது உங்களோட வாக்குறுதியில் தெளிவாகவே இல்லையே. அதனால தான் பல பேர் கேள்வி கேட்குறான். அப்போ நீங்களும் திமுக போல் ஒரு ஏமாற்று தான் பண்ணுறீங்க. நீங்கள் அவங்க அந்த 2 கட்சிக்கு மாற்று இல்லை, நீங்கள் ஒரு ஏமாற்று. மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. அவங்கள பண்ணதை தான் வேறு விதமாக பண்ணுறீங்க. அதனால தான் சொன்னேன், இது தமிழக வெற்றி கழகம் இல்லை, திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு வச்சுங்க பேரை. அதான் கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா திராவிடன்ற பேர் இனிமேல் செல்லுபடி ஆகாது. ஏன்னா மக்களுக்கு அது மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு. அதுக்கு அந்த தலைவர்களுக்கும் அதுக்கான அர்த்தத்தை சொல்ல தெரியல. ஸ்டாலின் கேட்டால் என்ன சொல்கிறாரு? இந்த திருமணம் தான் திராவிடம் அப்படின்றாரு, சம்மந்தமே இல்லாமல். ஒரு திருமணத்தில் போய் நின்று அங்கே வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, திராவிடம்னா என்னென்ன? இந்த திருமணம் தாங்க திராவிடம் அப்படின்றாரு. அந்த மாதிரி அவருக்கு அதுக்கு பதிலே சொல்ல தெரியல. அதனால் அந்த மாதிரி தலைவருக்கு நடுவில் நீங்கள் வந்து இனிமேல் திராவிடம்லாம் சொன்னால் செல்லுபடி ஆகிட்டு பேரை மட்டும் திராவிடன்ற பேர் மட்டும் நம்ம கட்சியில் வந்துடக்கூடாது பேரில் அப்படின்னு நீக்கிட்டு தமிழகன்னு வச்சுட்டு தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சுக்கிட்டு திராவிட அரசியல் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் ஜெயிச்சு வந்தோன்னே முதல்ல எங்கே போகிறீங்க? திராவிட தலைவர் வீரமணி அவர்களை போய் சந்திக்கிறீங்க. பெரியார் அவர்களுக்கு மாலையை போடுறீங்க. இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது தெளிவாக தெரியுது, நீங்கள் திராவிட அரசியல் தான் பண்ணுறீங்க. இதில் இருக்க தமிழ் தேசியத்தை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்கீங்க. எல்லா பக்கத்துலேருந்து வாக்கு வாங்கணும். இங்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி போடு, அங்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி போடு. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ உங்களுக்கு கிளிக் ஆகிருக்கு. ஆனால் அது வந்து மக்கள் தப்பாக போய் விழுந்திருக்காங்க. இந்த பக்கம் ஒரு 2 பேர் தலைவர்களாக தான் வச்சுக்க வேண்டியது, அந்த பக்கம் 2 பேர் எடுத்து தலைவர்களாக வச்சுக்க வேண்டியது, இங்கிட்டு கொஞ்சம் தமிழ் தேசிய தள்ளி போட வேண்டியது, அங்கிட்டு கொஞ்சம் திராவிட தள்ளி போட வேண்டியது. ஒரு மிக்சர் கட்சியாக வச்சுக்கிட்டு எல்லா வாக்கையும் வாங்கணும்னு நினச்சிங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கலாம், ஆனால் எல்லா தடையும் ஒர்க் ஆகாது. ஏன்னா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சிருக்காங்க, இதுவும் ஒரு தப்பான ஆட்சி தான். முதல் நாளே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க வந்தால் அது முதல்ல அது மாற்றி பாடினா கூட இல்லைங்க இதை முன்னாடி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம்னா நீங்கள் சொன்னதாக, அதாவது நீங்கள் பின்னாடி சொன்னதாக சொல்கிறீங்க. ஆனால் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் முதல்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடிக்கணும். அங்கேயே தமிழை பின்னுக்கு தள்ளிட்டீங்க. நீங்கள் எந்த ஆடையில் வந்தீங்கன்றது சிம்பாலிக்காக சில விஷயங்களை புரிய வைக்கிது எங்களுக்கு. அதனால் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து 13வது முதலமைச்சராக இருக்கிறதால இன்னும் அந்த சந்தேகம் வந்து வலுப்பெறுது. அது போக நீங்கள் அறிவித்த அந்த அறிவிப்புகள், சரி அந்த மின்சாரம் தான் இப்படி இருக்குது அப்படின்னா, இந்த அன்னபூர்ணி திட்டத்தையாவது இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கலாமே. மங்களகரமாக இன்றைக்கி நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் 6 சிலிண்டர் பாயிண்ட்லேருந்து அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அதை விட்டுட்டு வேறு 2 சொல்லியிருக்கீங்க. சரி, அந்த வேறு 2ஐயும் வந்து எப்படி சொல்லியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை திட்டம் அதை சொல்லி பாதுகாப்பு படையை உருவாக்கியிருக்கீங்க. சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படைன்னு மகளிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவருக்கு ஏற்படக்கூடிய குற்றத்துக்கான அந்த வேர் தேடி போனீங்கன்னா அது எங்கே போய் நிற்கும்னா டாஸ்மாகில் போய் நிற்கும். இல்லைன்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய போதைப் பொருள் இருந்த கஞ்சா அப்படின்னு என்னென்ன கன்றாவி இருக்குதோ அந்த கன்றாவி பூரா அதுக்காக தான் வந்து பின்னாடி ஒரு காரணமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? அதுக்கு ஒரு தனி 3வது அறிவிப்பாக அறிவிக்கிறீங்க. போதைப் பொருள் தடுப்புக்கு ஒரு படை ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் ஏற்கனவே அங்கே இருக்குது. நீங்கள் அதுக்கு தனியாக சிறப்பு படை, அதிரடிப்படை என்ன வேணால் வச்சுக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கான மூல காரணமான டாஸ்மாக் இன்றைக்கி மூடி இருக்கலாமே. இன்றைக்கி ஒரு 10 கடையை நாங்கள் மூடுறோங்க, நீங்கள் எல்லா கடையும் கூட வேணாம், ஒரு 10 கடையை நான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மூடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பெருமையாக இருந்திருக்குமே. ஒரு கடையை கூட மூடுறதை பற்றி பேசவே இல்லையே. டாஸ்மாகை பற்றி இன்றைக்கி பேசவே இல்லை. வந்து ஒரு நாள் ஆச்சு. அதானே உண்மை. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன மாற்று அப்படின்றது எனக்கு புரியல. பார்ப்போம் பொறுமையாக நீங்கள் இன்னும் வரக்கூடிய நாட்களில் என்னென்ன அறிவிக்க போகிறீங்க. ஏற்கனவே அறிவித்ததிலே சர்ச்சையாக ஓடி இருக்குது. இந்த 2வது 3வது அறிவிப்பு வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அந்த 2க்கும் காரணமாக இருக்கிறத ஒழிக்காமல் இதை மட்டும் உருவாக்கி என்னத்துக்கு? நீங்கள் ஒரு தலைவன்றவன் வந்து குற்றத்தை தடுக்கிறத விட குற்றத்துக்கான காரணத்தை தடுக்கணும். அவன் தான் தலைவன். நீங்கள் குற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் உள்ள விஷயத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை குற்றம் ஏற்கனவே தடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த குற்றத்தை நோக்கியே தான் போகிறீங்களே தவிர அதுக்கான வேர் தேடி போகல. அதுலேருந்தே தெரியுது நீங்கள் சிந்திக்கலை அப்படின்னு. உங்கள் கூட இருக்கவங்களும் அதை பற்றி யோசிக்கல. இதுக்கு பற்றி இன்னொரு விஷயம் என்ன வருது அப்படின்னா, இந்த டாஸ்மாக் ஒழிப்பீங்கன்னு நினச்சி தான் மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க. நிறைய பெண்கள் அதுக்கு அதையும் யோசிச்சு நீங்கள் படிப்படியாக குறைப்பீங்கன்னு சொன்னீங்க. சரி, ஏதோ ஒரு 10 படியாவது குறைப்பார் அப்படின்னு நினச்சி தான் வாக்கு செலுத்தியிருக்காங்க.
ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறதா ஒரு பேச்சு வருது அப்படின்னா, நீங்கள் அதை ப்ரைவேட்டைசேஷன் பண்ண போகிறீங்க, தனியார்ட்ட கொடுத்துட்டு கான்ட்ராக்ட் அங்கே கொடுத்துட்டு காசை மட்டும் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ நீங்களும் மாற்று கிடையாது, ஏமாற்று தான். அதில் ஒரு கமிஷன் பார்க்கலான்னு பார்க்குறீங்க. அவங்க பக்கத்தில் நிற்கிறவங்கலாம் பார்த்தா ஆந்திரா கர்நாடகா ஆட்களாக நிற்கிறாங்க. நாங்கள் இதைத்தான் ஏற்கனவே சொன்னோம், விஜய் தமிழர் இல்லை, அவர் ஒரு தெலுங்கர் அப்படின்னும். பக்கத்தில் நிற்கக்கூடிய அந்த விஷ்ணு ரெட்டியாக இருக்கட்டும், விஷ்ணு ரெட்டி அவர்களாக இருக்கட்டும், இன்னும் பக்கத்தில் இன்னொருத்தர் வந்து அந்த ஜனநாயகன் படத்தினோட ப்ரொடியூசராக இருக்கட்டும், அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். விஷ்ணு ரெட்டி அவர்கள் ஆந்திராவை சேர்ந்தவர். உங்கள் அம்மாவே ஆந்திராவை சேர்ந்தவங்க தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லாருக்கும் சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே வெளிப்படையாக ஒருத்தர் வந்து தமிழில் பேசிட்டா தமிழர்னு நினச்சிட்றாங்க. அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம், அவங்க தமிழர் கிடையாது, இவங்க தெலுங்கு குடும்பம் தான். ஒரு தெலுங்கு குடும்பத்திலேருந்து ஆட்சியை வைத்து இன்னொரு தெலுங்கு குடும்பத்திட்ட ஒரு கூட்டம் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம அந்த கூட்டத்தை பற்றி பேசுவோம். அந்த கூட்டம் யார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுடைய உண்மையான எதிரி யாருன்னு தெரியும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து போயிருக்காங்க தமிழ்நாட்டில். அதில் நல்லவங்களும் இருந்திருக்காங்க, கெட்டவங்களும் இருந்திருக்காங்க, ரெண்டுமே இருக்குது. இந்த கட்சிகள் வந்து சில நேரங்களில் சில கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் சில மறைமுக கூட்டங்களுக்கும் ஒரு அடியாட்கள் போல தான் செயல்பட்டுருக்காங்க. அவங்க வந்து ஆட்சியில் இருந்தாலுமே அவங்க சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டி பொம்மைகளாகவும், பொம்மை முதலமைச்சர்களாகவும், இல்லை அவங்க சொல்கிறதுக்கெலாம் சரி 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 அதான் பொம்மை முதலமைச்சர், அதைத்தான் நான் அப்படி சொல்கிறேன், பொம்மை முதலமைச்சராகவும், அப்புறம் அவங்க கொண்டு வர நாசக்கார திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்து அதை இந்த மாநிலத்துக்குள்ளே கொண்டு வராங்க. முதல்ல இந்த சிகரெட்டெல்லாம் எப்போ வந்துச்சு? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய வரலாறு வந்து ரொம்ப தொன்மையானது இல்லையா? ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த கொடி தமிழ் கொடி. ஆனால் இந்த சிகரெட்டு, தண்ணி, அதாவது மதுபானம் இதெல்லாம் எப்போ வந்ததுன்றீங்க? இதெல்லாம் அதாவது இந்த கடந்த சில ஆண்டுகளாக தான் இது வந்து பெருகிருக்கு தமிழகத்தில். அதுக்கு முன்னாடி இருந்தாலுமே ரொம்ப, அதாவது முன்னாடின்னு சொல்கிறது ஒரு 30-40 ஆண்டுகளாகவே இருந்தாலுமே இங்கே வந்து பெருகினது இந்த கடந்த ஒரு 20-25 வருஷம்தான். அதுக்கு முன்னாடிலாம் இவ்வளோ பேர் தண்ணி அடிக்கலை. இப்போல்லாம் ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் சரி, ஒரு மோசமான விஷயமா இருந்தாலும் சரி, படத்துலையும் அப்படி காட்டப்படுது. ஒரு துக்கமான விஷயமா தண்ணி அடி, ஒரு நல்ல விஷயமா தண்ணி அடி அப்படின்ற மாதிரி படத்தில் காட்டுறாங்க, நம்ம சொல்லலை. அந்த மாதிரி காட்டப்பட்டு உங்கள் மூளைக்குள் திணிக்கப்படுது. இதை அவன் திணிக்கிறான், ஒரு கூட்டம் திணிச்சு அவன் அதன் மூலமாக ஒரு வியாபாரத்தை பார்க்குறான். இதில் அவன் வியாபாரம் பார்க்கணுன்றது மட்டும் அவனோட நோக்கம் இல்லை, அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வியாபாரம் பார்க்கறதுக்கு இவங்களே திமுக அரசே அவங்களுடைய அந்த கட்சியை சேர்ந்தவங்களே நிறைய பேர் நிறுவனம் வச்சுருக்காங்க. அது மாதிரி பல்வேறு இடங்களில் ஒவ்வொரு மாநிலத்திலும் இது நடக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது நடக்குதுன்னு சொல்ல, இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் நடக்குது. ஆனால் இந்தியாவில் நடக்கிறத பற்றி பேசுகிறோம், அந்த குறிப்பாக தமிழ்நாட்டில் நடக்கிறத பற்றி பேசுகிறோம். இதை வந்து ஒரு கூட்டம் திணிக்கணும்னு பார்த்து திணிச்சிருச்சு. அதை திணிக்கிறதுக்கு அவன் எப்படி யோசிக்கிறான்? முதல்ல இந்த மக்கள் எல்லாம் பார்க்குறான், இன்னைக்கு எல்லாம் ஒழுக்கமாக இருக்காங்க, என்ன ஒழுக்கமாக இருக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, வேலையை பார்க்குறாங்க, தூங்குறாங்க, அவங்க பாட்டு நிம்மதியாக இருக்காங்களே, இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் நினைக்குது. இன்னும் எல்லாம் நிம்மதியாக இருக்காங்க, இங்கே எல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு யுத்த பூமியாக அது மாறணுமே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது இந்த கலாச்சாரத்தை பார்க்குறாங்க. அவங்களுக்கு இந்த கல்ச்சரை கண்டாவே வெறுப்பாக வருது. இன்னும் இவங்க ஒரு கட்டமைப்பாக இருக்காங்களே, ஒரு குடும்பம்னு ஒரு கட்டமைப்போடு இருக்காங்க, ஒரு ப்ராப்பராக வராங்க, ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு தலைவர் இருக்காரு, குடும்பத்துக்குன்னு ஒரு குடும்ப தலைவர் இருக்காங்க, குடும்பம் ஒரு பர்ஃபெக்டாக நான் இயங்குது அப்படின்னு. ஆனால் அந்த நினைக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு ஒரு ப்ராப்பரான குடும்பங்கள்லாம் கிடையாது. அவங்க ஒரு நாடோடி கூட்டம். திடீர்னு ஒரு நாட்டிலேருந்து அடித்து பற்றி விட்டுருவாங்க, வேறு நாட்டுக்கு போவாங்க, திடீர்னு அங்கேருந்து அடித்து பற்றி விட்டுருவாங்க, இன்னொரு நாட்டுக்கு போவாங்க. நாடோடி குடும்பமாக நாடோடியாக கூட்டமாக இருந்த கூட்டத்துக்கு திடீர்னு 1948 ஒரு நாடு வந்துடுது. அதுக்கப்புறம் அவங்க பாட்டு இந்த பக்கத்தில் இருக்க நாட்டுகளெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அடித்து நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிடலாம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யுத்தமாகவே இருக்கணும், எங்கேயாவது அமைதியாக இருந்துட்டால் பிடிக்காது. அங்கே வந்து சண்டை சச்சரவாகவே இருந்துகிட்டு இருக்கணும், கலவரமாகவே இருந்துகிட்டு இருக்கணும், அதுதான் அவங்க விரும்புகிறது. அந்த கூட்டத்துக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஏஜென்சி இருக்குது. அதை வச்சுக்கிட்டு உலகம் பூரா என்ன நடக்குதுன்றதை வேவு பார்த்துக்கிட்டு, உளவுத்துறை வச்சுக்கிட்டு, அவங்க ஒரு தனி உளவுத்துறை வச்சுக்கிட்டு யார் யார் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு, அதில் ஏதாவது இந்த தலைவர்கள்லாம் ஏதாவது தப்பு பண்ணால், பணத்தில் தப்பு பண்ணுறாங்களா, இல்லை பெண்கள் விஷயத்தில் தப்பு பண்ணுறாங்களா, இல்லை வந்து வேறு ஏதாவது தப்பு பண்ணுறாங்களா, அதை வந்து அப்படியே கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறது. அப்படித்தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லாம் நம்ம பெரிய பெரிய தலைவர்கள்லாம் மாட்டினதை பார்த்தோம். அதுக்குன்னு சில இந்த மாமா வேலை பார்க்குறவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களெல்லாம் அந்த பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அது வலைக்குள்ள விழ வச்சு அதில் வந்து இன்னும் கன்றாவிலாம் அங்கே சொல்கிறாங்க, என்னமோ பிள்ளை கறி தின்னாங்க, அது தின்னாங்க, இது தின்னாங்க. அதுக்குள்ளே நம்ம போக விரும்பல. நம்ம எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி பேசவே இல்லை. அதை நம்ம வந்து நேரம் கழிச்சா பார்க்கலாம், அது இப்படி பேசலான்னு, எப்போ பேசலான்னு. இப்போ நம்ம சொல்ல வந்தது என்னென்னா, அந்த கூட்டம் இங்கே இருக்க கலாச்சாரத்தை சீரழிக்கணும்னு நினைக்குது. அப்போ தான் அவன் எனக்கு வந்து அவனுடைய திட்டங்கள்லாம் ஒன்று ஒன்றா செயல்படுத்த முடியும். இப்படி ஒரு கட்டமைப்பாக ஒழுங்காக ஒரு குடும்பமாக எல்லாரும் இருந்துட்டாங்கன்னா அவன் நினச்சதெல்லாம் நடக்காது. அதனால் அவன் என்ன பார்க்குறான்னா, இந்த குடும்பன்ற கட்டமைப்பை இந்த இந்தியாவிலேருந்து ஒழிக்கணும்
அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறான். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஒற்றுமையாக, இப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னா, எல்லாரும் அவங்க குடும்பத்துக்குள்ளாரே இருக்கிறவங்க கூடலாம் எல்லாரும் நல்லபடியாக சிரித்து பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ளாரே அந்த விளையாட்டுக்கள்லாம் விளையாண்டுட்டு எல்லாம் ஒற்றுமையாக இருந்தாங்க. ஒரு திண்ணைன்னு ஒன்று, திண்ணைன்னு எதுக்கு வச்சு கட்டுவாங்கன்னா, யாராவது வந்தாங்கன்னா போனாங்கன்னா அவங்களுக்கு தங்கட்டும். அந்தளவுக்கு நம்ம பெருந்தன்மையாக இருந்த ஒரு இனம். திண்ணை எதுக்கு வச்சு அந்த காலத்துலலாம் வீடு கட்டினாங்கன்னா, யாராவது வெளியிலேருந்து வந்தாங்கன்னா சரி ஓய்வு எடுத்துகிட்டு போட்டோம். நிறைய பேர் நடந்து போகிறவங்க இருப்பாங்க, வேறு ஏதாவது வெளியூருக்கு வந்திருப்பாங்க, சரி ஒரு பேருந்தை விட்டுருப்பாங்க, சரி நம்ம எங்கேயாவது தங்கணும்னா சரி இங்கே தங்கிட்டு போங்க, வெளியில் தங்கிட்டு போங்கலாம் விடுவாங்க. இந்த மாதிரி நிறையா பெருந்தன்மையோட மக்கள் நடந்துக்கிட்ட காலம்லாம் உண்டு. வெளியாட்களுக்கு கூட நம்பி வீட்டில் வெளியில் படுக்க வச்சதெல்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கி வீட்டில் இருக்கவங்களையும் நம்ப முடியாத ஒரு சூழல் தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த கலாச்சார சீரழிவு தான். அதுக்கு காரணம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறான்னா, இந்த கட்டமைப்பு இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல இவங்களை வந்து பிரிக்கணும்னு பார்க்குறான். சாதி வாரியாக பிரித்தானுங்க. அது வந்து இப்போ விஜயநகர மன்னர்கள் காலத்துலேருந்தே அது நடக்குது, இந்த ஜாதி வாரியாக பிரிக்கிறது. ஆனால் அது வந்து சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா சாதி சண்டைகள்லாம் ஏற்படுத்தி விட்டு ஒரு சாதிக்கும் இன்னொரு சாதிக்கும் வந்து சண்டையை மூட்டி விட்றானுங்க. அதன் மூலமாக நிறைய பிரச்சனை வருது, ஆணவ படுகொலைகள் நடக்குது. இதன் மூலமாக அந்த ஒரு சமூகத்துக்கும் ஒரு சமூகத்துக்கும் விரோதம் அதிகரிக்குது. அது குறையிற மாதிரி தெரியல. இந்த மாதிரி சண்டை சச்சரவு ஒரு பக்கம் வருதா, இன்னொரு பக்கம் சினிமான்ற அந்த கலாச்சாரம், அதாவது என்டர்டெயின்மெண்ட்டுன்றதை வச்சு தான் அவன் கலாச்சாரத்தை சீரழிக்க வர்றான். அவனுடைய நோக்கம் வந்து ஓகே இவங்க எல்லாருக்கும் எதையாவது ஒன்று கொடுக்கணும். அந்த காலத்தில் வந்து கூத்துன்னு சொல்லிட்டு திருவிழாக்களில் மட்டும் நடத்தப்படும் சில நாடகங்கள், கூத்துக்கள் அது நடக்கப்படும். அது வந்து நல்ல விஷயம். அதில் வந்து நிறையா புராணம் சார்ந்த கதைகள் பேசப்படும். நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல அதாவது அங்கே முன்னேற்றத்தை பற்றி பேசுவாங்க, அரசர்கள் என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு பேசுவாங்க. அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அது வந்து ரொம்ப இயற்கையானது. அதை எடுத்து வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான், இதில் மக்களுக்கெல்லாம் வந்து அதாவது நேரத்தை கழிக்கிறானுங்க. இதை நம்ம வந்து அப்போ தான் அந்த சினிமாலாம் வந்த காலம் 1940 30 அந்த காலகட்டத்திலேருந்து அந்த சினிமாலாம் வளராது. அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், அதை ஒரு மீடியமாக எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே அந்த கருத்துக்களை திணிக்க ஆரம்பிக்கிறான். அங்கே வரக்கூடிய கதாநாயகிக்கு நடுவில் இந்த காதல்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரான். அதுக்கடுத்து இந்த காமம்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிகரெட்டு, தண்ணி, இதெல்லாம் வந்து அப்பையிலேருந்தே அந்த பழைய காலத்து படத்துலேருந்தே இதெல்லாம் வரும். இந்த தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, அப்புறம் அந்த பார்ட்டி, அரைகுறையாக ட்ரெஸ்ஸை போட்டு ஆடுறது, இதெல்லாம் அப்பையிலேருந்தே வருது. இது ஒன்றும் இப்போ வரல, அப்பையிலேருந்தே திணிச்சிக்கினே வந்திருக்கான். அந்த காலத்தில் அது கொஞ்சம் படத்தை படமாக பார்த்து நிறைய பேர் விட்டுட்டு போனதும் உண்டு, சில பேர் தவறான வழியில் போனதும் உண்டு. ஆனால் அப்போ அந்த ரேஷியோ ரொம்ப கம்மியாகிச்சு. காலப்போக்கில் அது அப்படியே அதிகரிச்சுட்டே வருது. அதுக்கப்புறம் மாஸ் ஹீரோ, அப்படி பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் வரும்போது, இந்த ரஜினி, கமல் அவர்கள்லாம் வரும்போது மக்கள் அதை அப்படியே எடுத்துக்கிறான், உள்வாங்கிட்டு அவனும் தண்ணி அடிக்கிறான், அவனும் தம் அடிக்கிறான். அப்படி தான் கலாச்சாரம் சீரழிய ஆரம்பிச்சது இங்கே. அதுக்கு அடுத்த லெவலில் வர ஆரம்பிச்சோன்னா, விஜய், அஜித் அவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சோன்னா இன்னும் அதிகமாக படங்கள் அது மாதிரி காட்ட ஆரம்பிச்சது. அதை அவன் எடுத்துக்கிட்டு இப்போ இவர் வந்து இங்கே வந்து ஒழிக்கிறேன்றதையும் ஒரு படத்துலேயே அதை நீக்கிருக்கலாமே. நான் வந்து குடிக்கிற மாதிரி சீனை நடிக்க மாட்டேன், இதில் தம் அடிக்கிற மாதிரி சீனை நடிக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. கடைசியாக நடித்த லியோ படத்தில் கூட அண்ணன்னா வரவான்னு அந்த பாட்டில் வந்து கன்றாவியாக அந்த குடிக்கிறத பற்றி காமிச்சிருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி அவர் வந்து சும்மா படத்துக்கு ஒரு மாதிரி பேசிக்கிறாரு, இங்கே வந்து ஒரு மாதிரி பேசிக்கிறாரு. அங்கே நடிக்க தெரிஞ்சவருக்கு இங்கே நடிக்க தெரியாதா? அதனால் நடிகருக்கு வாக்கு செலுத்தினா நாடு வந்து குட்டிச்சோராக தான் போகும். அது நீங்கள் கொஞ்சம் நாளில் பார்ப்பீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் உக்ரைன் நாடு. ஒரு நடிகருக்கு வாக்கு செலுத்தி அவர் அதிபரை உட்கார வச்சாங்க. அவரை உட்கார வச்சுட்டு இவங்கெல்லாம் நாட்டை விட்டு வெளில போயிட்டாங்க. அதான் நடந்தது. அது மாதிரி இங்கே நடக்காமல் இருந்தால் சரி. அதுக்கடுத்து இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த மாதிரி ரஜினி, அஜித்துக்கு அடுத்து இந்த மாதிரி அடுத்து ரஜினி, கமலுக்கு அப்புறம் விஜய், அஜித், அதுக்கப்புறம் வந்து சிம்பு, தனுஷ், இவங்களாம் இவங்களோட படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வரும். தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிற சீன் தான் நிறையா வரும். இப்படி உங்களுக்கு பிடித்தமான நடிகைகளுக்கு இந்த மாதிரி சில காட்சிகளை வச்சு திணிச்சு இப்போ பல பேர் வந்து அதுக்கப்புறம் வந்து எதுக்காக படத்தில் குடிக்கிற மாதிரி காட்டுவானுங்கன்னா, ஒரு சோகம்னா குடிக்கிற மாதிரியும் சந்தோஷம்னா குடிக்கிற மாதிரி காமிச்சு இப்போ எல்லார் வீட்லேயுமே கிட்டத்தட்ட வந்து எல்லார் வீட்லையும் சொல்கிறது பெரும்பான்மையான தமிழ் சமூகங்களுக்கும் சரி, பிற சமூகங்களுக்கும் சரி, ஒரு நல்ல விஷயம்னாலும் குடிக்கிறானுங்க, கெட்ட விஷயம்னாலும் குடிக்கிறானுங்க, தம் அடிக்கிறானுங்க. இது போக இப்போ அது இந்த போதைப் பொருள், கஞ்சா, இப்போ நீங்கள் அது ஒரு பக்கம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த காலத்து படத்தில் இதை காமிச்சிட்டே வந்தானுங்க. இதே ஒரு 2005க்கு அப்புறம் தான் வந்த படங்கள், 2000 மேலே வந்த படங்கள்லாம் போதைப் பொருளை பற்றியே காமிச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி காட்சிகள் நிறையா வரும். திடீர்னு போதைப்பொருள் சம்பந்தமாக சில பேரை பிடிச்சாங்கன்னு காட்டுவாங்க படத்தில். அதில் நிறைய பேர் அடிக்ட் ஆன மாதிரி காட்டுவாங்க. ஆனால் இப்போ மக்களும் அதே மாதிரி அடிக்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதான் வந்து போதை கலாச்சாரம் இப்போ பெருகினதுக்கு காரணம். ஒரு 10-15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை காமிச்சுட்டே வந்திருப்பாங்க. அவங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வேலையை ஆரம்பித்து அதை திணிச்சிக்கினே வருவானுங்க. அதுக்கு மூளை செலவு பண்ணுறதுக்கு டிவி சீரியலும் இப்போ அதுக்கு ஒரு துணை போகுது அவங்களுக்கு. அதுலேயும் இந்த மாதிரி காட்சிகள்லாம் வைக்கிறாங்க. டிவி சீரியல்
அது போக அதாவது சின்ன திரை வெள்ளித்திரை அவ்வளோதான். அவங்களுக்கு இந்த 2 திரையே போதும். இதை வச்சு எல்லாரையும் தரைக்கு கொண்டாந்துருவாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்க வீட்டில் இருக்க, ஏன்னா சின்ன திரையை பார்க்குறது வீட்டில் இருக்க அதாவது வீட்டில் இருக்க பெண்கள், பெரும்பான்மையாக பெண்கள் தான் அந்த சின்ன திரையை பார்க்குறது ஆண்களை விட. ஆனால் வெள்ளித்திரையை பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இது 2 விஷயத்துலையும் அவங்க நினச்ச கெட்ட விஷயங்களை திணிச்சுக்கினே வரானுங்க. திணிச்சு குடிக்க வச்சானுங்க. தண்ணி அதாவது தம் அடிக்க வச்சானுங்க. அதுக்கப்புறம் அரைகுறையாக ட்ரெஸ்ஸை போட்டு பார்ட்டி கலாச்சாரம் இப்போ அதிகமானது காரணம். படத்துலேயும் அந்த மாதிரி பார்ட்டி கலாச்சாரம் இருக்கும். ஒரு நல்ல விஷயம்னா ஒரு பார்ட்டி, ஒரு கெட்ட விஷயமா அதுக்கு குடிக்கிற பார்ட்டி, இந்த மாதிரிலாம் வச்சுருப்பானுங்க. இந்த மாதிரி வச்சு அதை காமிச்சு இப்போ மக்களும் அதே மாதிரி இந்த ஈசிஆர் ரோட்டுகளே சரி, இந்த மாதிரி நிறைய இடங்கள் ஈசிஆர் ரோடுன்னு தான் சொல்ல முடியாது, இன்னும் பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரி பார்ட்டிக்குன்னே சில ரிசார்ட்டுகள் வச்சுருக்காங்க. பார்ட்டிக்குன்னு சில இடங்களை புக் பண்ணி அந்த மாதிரி அரைகுறைமாக ட்ரெஸ்ஸை போட்டு ஆடுறது, பாட்டை போட்டு ஆடுறது, டிஜேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கூட்டம் கூட்டிகிட்டு ஆடி இருக்குது. இதெல்லாம் அப்படியே சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் ஆரம்பிப்பான். இப்படி தான் ஆரம்பித்து கலாச்சாரத்தை சீரழிச்சுட்டு வந்துட்டுருக்கான். இதுதான் அவங்க டார்கெட்டு. இதுதான் இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி டார்கெட் அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷம் முன்னாடி டார்கெட் பண்ணதை இப்போ செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அது அந்த சீரழிவை நம்ம பார்க்குறோம். இந்த சீரழிவுகள்னால என்ன நடக்குது அப்படின்னா, சமூகத்தில் குற்றங்கள் நடக்குது. அவன் பண்ண சீரழிவுகள் இப்போ கலாச்சாரம் கட்டமைப்பாக இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு வயிறு எரிஞ்சுது. இப்போது இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது மக்களுக்கு வயிறு எரியுது. அவன் சிரிச்சிட்டு இருப்பான். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அவன் இங்கே நடக்கக்கூடிய குற்றங்கள்லாம் பார்க்கும்போது அவன் சந்தோஷமாக இருப்பாங்க அந்த கூட்டம். ஏன்னா அவங்க இதை தான் எதிர்பார்த்து இந்த வேலைகள்லாம் செஞ்சது. அது இப்போ நடக்கும்போது அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, குடியினால் போதையினால் நிறையா பேரை அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க, கொத்திக்கிறாங்க, சாவுகள் நடக்குது, தற்கொலைகள் நடக்குது. இது போக மக்கள் பல்வேறு விதமாக பாதிக்கப்பட்டுருக்காங்க. சில இடங்களில் போராட்டங்கள் நடக்குது. அதையும் மீறி இதில் இவன் என்ன பண்ணுறான், 2 விஷயம் பண்ணுறான். ஒன்று கலாச்சார சீரழிவா, இதுலேயும் அவன் லாபம் பார்க்கணும்னு நினச்சி அவங்க நிறுவனத்தினுடைய அந்த குளிர்பான அந்த மதுபானங்களை வைத்து காசையும் பார்த்துக்கிறான். அதாவது உன்னுடைய இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. கலாச்சார சீரழிவு மட்டும் இல்லை, உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுப்பது. அதுதான் அவனோட அடுத்த பாயிண்ட்டு. முதல்ல கலாச்சார சீரழிவு, 2வது இங்கே இருக்கவங்க என்ன இவ்வளோ ஆரோக்கியமாக நல்லா இருக்காங்க, இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அதுக்கு கொடுத்தது தான் இந்த மதுபானம், அதுக்கு கொடுத்தது தான் அந்த சிகரெட். இப்போ படத்தில் மட்டும் சும்மா ஒரு வார்த்தை போட்டுப்பாங்க, புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கு, புற்றுநோயை உண்டாக்குன்னு. இது எதுக்கு, அது நமக்கு தெரியாதா? ஆனாலும் போடுவாங்க. போட்டுட்டு அந்த பொருளையும் அவனையும் விற்பான். போடுறவனை வந்தான், அந்த பொருளை விற்கிறவனும் வந்தான். அந்த விற்கிற பொருளையும் அந்த டப்பா அதில் போட்டு வச்சுப்பாங்க. எப்படி இருந்தாலும் இவங்க அடிக்ட் ஆகிட்டாங்க, நம்ம என்னத்தை தான் போட்டாலும் அது கண்டுக்க போகிறதில்ல, எப்படி இருந்தாலும் வாங்கி குடிப்பாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. அவனுடைய நோக்கம் ஆரம்பத்தில் சும்மா டேஸ்ட் பண்ணேன்னு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அடிக்ட் ஆனோன்னே இந்த மாதிரி அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு சும்மா இந்த மாதிரி மெசேஜஸ் மட்டும் அங்கங்கே போட்டுப்பாங்க. சும்மா அவங்க சைடு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல, மக்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு விளைவிச்சிருக்கோம்னு சொல்லி பேர் வாங்கிக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணி இப்போ தமிழ்நாட்டை எங்கே போனாலும் எல்லா ஊர்லேயும் குடிக்கிறவன் இருக்கான், எல்லா ஊர்லேயும் தம் அடிக்கிறவன் இருக்கான். இப்போ பெண்களும் குடிக்கிறாங்க. அதுதான் இப்போ இன்றைக்கி இருக்க மாடஸ்ட் ஃபேஷன். ஏன்னா பள்ளி குழந்தைகளே குடித்த வீடியோ பார்த்தோம் ஸ்டாலின் ஆட்சியில். அதுதான் திராவிட மாடல். அவருக்கு திராவிட மாடல்லாம் என்னன்னு சொல்ல தெரியல, நம்ம சொல்கிறோம். அவங்களும் போய் குடித்தாங்க பார்த்தீங்களா, தட் இஸ் திராவிட மாடல். அவரோட ஆட்சியில் நடந்தது. அதுக்கப்புறம் அவரோட ஆட்சியில் ஒரு பையன் ஆசிரியருக்கு கத்தி எடுத்து குத்த போனான்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே நேராக போய் பார்த்தாரு. இதெல்லாம் திராவிட மாடல். அதில் வருது, அந்த லிஸ்ட்டில் இதெல்லாம் வரிசையாக வருது. அதில் அவருடைய அந்த ஆட்சியில் பள்ளி குழந்தைகளுக்கு நடுவில் இந்த கஞ்சா போதைப் பொருளாக விற்கப்பட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருளை போட்டுக்கின்னு போய் ரோட்டில் இருக்கவங்களெல்லாம் அடிக்கிறது பண்ணுறதுன்னு இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம் நிறைய காணொலிகள். குறிப்பாக தென் மாவட்டங்களே ரொம்ப மோசமாக இருக்குது. சென்னையிலே இருக்குது, ஆனால் இங்கே இருக்கிறத விட தென் மாவட்டங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதெல்லாம் நிறைய காணொலிகள் வந்தது. ஆனால் இப்படி இருக்கும்போது இந்த ஸ்டாலின் அவர் என்ன சொல்கிறாரு, என் ஆட்சியில் அந்த மாதிரிலாம் இல்லை, அதுக்கும் முன்னாடி ஒரு ஆட்சி நடந்தது பாருங்கள், அந்த ஆட்சியில் அதெல்லாம் நடந்துச்சுன்னு கை தட்டி திருப்பி பார்க்குறாரு. அவன் மொத்தம் ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சியில் தான் இவ்வளோ மோசமாக வந்தது. அது இவரோட ஆட்சிலையும் தொடரத்தான் போது. இவர் மாற்று கிடையாது, இவர் ஒரு ஏமாற்றுன்னு நம்ம சொல்கிறோம். விஜயோட ஆட்சிலையும் உண்மையிலேயே அவருக்கு அக்கறை இருந்திருந்தா இன்றைக்கி இந்த 3 கையெழுத்தில் மொதல் கையெழுத்தா சரி இந்த 200 யூனிட்டை கூட விடுங்க, அடுத்த கையெழுத்தா என்ன பண்ணியிருக்கணும், டாஸ்மாகை நான் மூடுறேன், எல்லா கடையும் மூடலைன்னா கூட நீங்கள் சொன்ன அந்த படிப்படியான்றதை வச்சுக்கிட்டா கூட ஒரு 20 கடையை மூடுறேன்ப்பா. இன்னும் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது, ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்குது, எத்தனையோ ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்குது, அது 20 கடையை நான் மூடுறேன். இல்லை ரொம்ப பிரச்சனைக்குரிய கடைகள்னு சொல்லி மக்கள் போராடி இருக்காங்க, எத்தனையோ போராட்டங்கள் இருக்குது, வழக்குகள்லாம் பதிவாயிருக்கு. அந்த மாதிரி இதையாவது எடுத்து வச்சுக்கிட்டு சரி இந்த கடைகளை மட்டும் முதல்ல மூடுறேன் அப்படி சொல்லிக்கலாம்ல. ஒரு வார்த்தை அதை பற்றி பேசல. 10ஆவதுக்கு இப்போ செய்தி என்ன வருது, உங்கள் கூட இருக்க ஒரு கூட்டங்களுக்கு அதை ப்ரைவேட்டைசேஷன் பண்ணி அவங்க கையில் கொடுக்க போகிறீங்க.
இதுதான் உங்களுடைய மாற்றா? இதுதான் உங்களுடைய மாற்றான்னு நான் கேட்குறேன். மக்கள் வந்து இருக்கிற அதாவது என்ன சொல்கிறது, முட்டாளாகிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. இப்போ அந்த கூட்டங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கலாச்சாரத்தை சீரழிச்சிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள நுழைஞ்சதுனால என்ன ஆச்சுன்னா, பல்வேறு குடும்பங்களுக்கு நடுவில் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், குற்றங்கள் நிறைய நடக்குது. குத்துறாங்க, வெட்டுறாங்க, கொள்றாங்க. கணவன் மனைவிக்கு சண்டை, கணவன் மனைவிக்கு அப்போ விவாதத்துக்குலாம் அதிகரிச்சதுக்கு காரணம் இதெல்லாம் ஒரு காரணம். எத்தனையோ குடும்பங்களில் இந்த சின்ன சின்ன வறுமை கோட்டில் இருக்க குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்து அடிப்பாங்க. அப்போ அந்த சண்டையெல்லாம் பார்த்து இவங்க ரசிக்கிறாங்க. ஓ, இப்படி தான் நம்ம நடக்கணும்னு நினச்சோம், கலாச்சாரம் சீரழிஞ்சிருச்சு. இப்போ குடிச்சிட்டு வந்து அடிச்சுன்னா அது ஒருத்தர் வந்து ஒன்று குடிச்சிட்டு சாக்கடையில் படுத்துக்கிறான். அதுவும் அவங்க சந்தோஷப்படுறதுக்கான விஷயம் தான். இல்லைனா வந்து அடித்து 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. இல்லைனா வந்து யாராவது ஒருத்தர் இறந்து போயிடுறாங்க, ஒருத்தவங்க ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அப்போ குடும்பம் கெட்டு போச்சா? அந்த பிள்ளைங்க நடுத்தருக்கு வந்துருமா? இதைத்தான் அவன் எதிர்பார்த்தான். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு குடும்பத்தில் நடக்கல, பல்வேறு குடும்பங்களில் நடக்குது. இதுக்கெல்லாம் எப்படி அவன் இந்த மூளையில் திணிச்சான் அப்படின்னா, அந்த வெள்ளித்திரையிலையும் சின்ன திரையிலும் தான் திணிச்சான். ஒவ்வொரு வீட்டுக்கும் அவன் சொல்ல முடியுமா? இது போக அவன் வந்து விளம்பரங்கள் அந்த அந்த டிவிக்குள்ளே வரக்கூடிய விளம்பரங்கள், தொலைக்காட்சியில் வரக்கூடிய விளம்பரங்கள், பத்திரிகைகளில் வரக்கூடிய விளம்பரங்கள், அதுலேயும் சில விஷயங்கள்ல திணிச்சது. ஏன்னா உங்ககிட்ட திணிக்கிறதுக்கு அதுதான். இப்போ வந்து எப்படி திணிக்கிறாங்கன்னா, இப்போ சோஷியல் மீடியாலாம் வந்துருச்சு. இப்போ உங்கள் கையில் வந்து அதுக்கு தான் என்ன பண்ணால் அதையும் இன்னும் வேகமாக திணிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் கையில் தொலைபேசின்னு ஒன்று கொடுத்தான். அலைபேசி, இந்த தொலைபேசின்றது கொடுத்தது. இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் இன்னும் எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு. ஏன்னா அது தினமும் எதையாவது ஒன்று போட்டுக்கிட்டு இருக்குது, எதையாவது ஒரு ஷார்ட்ஸ், வீடியோஸ், எனத்தையாவது நாங்கள் வந்து அதில் இந்த மாதிரி விஷயங்களை திணிக்கிறது. நல்ல விஷயங்களும் இருக்குது. இந்த மொபைல் ஃபோனை பயன்படுத்தி நல்ல விஷயங்களும் நம்ம பயனடைக்கலாம். இன்டர்நெட்டும் அப்படி தானே, நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அந்த மாதிரி தான் அங்கேயும் நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயம் இருக்கும். இதுலேயும் நல்ல விஷயம் இருக்கும், கெட்ட விஷயம். ஆனால் நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயத்தை தான் மக்கள் நிறையா தேடி போகிறாங்க. அதை தான் அவங்க விரும்புகிறாங்க. அதுக்கு தான் இதை கொண்டு வந்தது. இதன் எல்லாத்துலேயுமே அவன் வந்து ஒரு லாபம் பார்ப்பான். எடுத்தோடனே ஒரு லாபம். அவங்களுக்கு என்ன தேவை? லாபம். இன்னொரு பக்கம் கலாச்சார சீரழிவு. அவனுக்கு தேவை. அதான் சொல்லுவாங்க, அந்த ஒரு படத்தில், சிவாஜி படத்தில், பணம் நம்ம வீட்டுக்கு வரணும், போனால் அவங்க வீட்டுக்கு போகணும். அந்த கதை தான். பணம் அவங்க வீட்டுக்கு போகும், இதன் மூலமாக விற்கிறது மூலமாக, அந்த பொருட்கள்லாம் விற்கிறது மூலமாக. ஆனால் உங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சாகிறது இவங்க தான். ஆனால் போனால் உங்கள் வீட்டுக்கு வரும்ன்றது தான். அந்த கணக்கு தான். இந்த குடும்ப பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் வேற மூல காரணமாக இருக்கிறது இந்த போதை தான். இந்த போதைனா குடி போதை, அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருட்கள் விற்பனை, அதுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா சிகரெட்டு. இது மாதிரி இப்போ அதுக்கப்புறம் இந்த குட்கா, மட்கா, ஜின்னு, ரம்மு என்னென்னமோ இருக்குல்ல, அதெல்லாமே வந்துருச்சு. அதாவது சில இடங்கள்லாம் நான் வடக்கு சைட்லாம் போனீங்கன்னா, வடக்கு மாநிலங்கள்லாம் போனீங்கன்னா இன்னும் மோசமாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. அதில் வந்து இதெல்லாம் பத்தாதுன்னு ஜாதி வாரியாக பிரித்து வச்சுட்டு ஒரு சாதிக்கும் இன்னொரு சாதிக்கும் சண்டை மூட்டக்கூடிய சம்பவங்கள். அது அரசே பண்ணுதா இல்லை இவங்களுக்குள்ள பண்ணுறது தூண்டி விடுதான்னு தெரில, ஆனால் அது நடக்குது. எல்லா மாநிலங்களும் நடக்குது. இப்போ இங்கே வந்து சாதி அரசியல் பெருசாக இருக்குன்னா, வடக்கு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மத அரசியல் இருக்கும். 2 மதத்துக்கு நடுவில் சண்டை மூட்டிட்டு இருப்பாங்க. இப்போ அதுலேயும் நிறைய குற்றங்கள் நடக்குது இல்லை, அதை பார்த்து ரசிக்கிறது. ஏன்னா இப்போ வந்து அவன் என்ன பார்க்குறான்னா, குடும்பத்துக்குள்ளே இருக்க ஒற்றுமை அளிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள், சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை அளிக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கு தான் இந்த ஜாதி, மதம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதாவது இதெல்லாம் இருக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. அதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்க, அதை வச்சுட்டு தூண்டி விட்றாங்கல்ல, அவங்கள சொல்கிறேன். அதாவது 2 சமூகம்லாம், இப்போ சமூகன்றது இருக்கத்தான் வேணும். இங்கே ஒரு சமூகம் இருக்கும், அங்கே ஒரு சமூகம் இருக்கும், இங்கே ஒரு மதம் இருக்கும், அங்கே ஒரு மதம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. இதெல்லாம் தான் அவன் நடக்கணும்னு எதிர்பார்த்தா அந்த கூட்டம் யார், ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கூட்டத்துக்கும் நமக்கும் வந்து நமக்கு அவங்க மேலே பகை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க நம்மளை பகையாக பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் பல நூற்றாண்டுகள் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த இனத்தை அழிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு இலங்கையிலையும் அதை பண்ணாங்க. நம்ம அது ஒரு தனி காணொலியாக போடலாம். இலங்கையில் இந்த கூட்டம் நமக்கு எதிராக என்ன பண்ணுச்சு, அந்த இனப்படுகொலைக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம், ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க நமக்கு கெடுதல் பண்ணுறதுக்கு. நமக்கு மட்டும் இல்லை, அவங்க வந்து இதை பாரம்பரிய நம்ம வந்து இந்த குடிக்கிறதுலாம் வந்து நம்ம இங்கே மட்டுமா இருக்குது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தான் இருக்குது, உலகத்துக்குமே இருக்குது. ஆனால் வந்து இந்த இனத்தில் அழிக்கிறதுல அவங்க கொஞ்சம் அதிக ஈடுபாடு காட்டுறாங்க. மொத்தமாகவே வந்து எல்லாத்துலேயும் இந்த பொருட்கள்லாம் விற்று, இந்த மதுபானங்கள்லாம் விற்று காசாக்கணும், மக்களுடைய நலனை கெடுக்கணும், இங்கே இருக்க குடும்பன்ற கட்டமைப்பு அளிக்கணும், கலாச்சார சீரழிவு கொண்டு வரணும். இதெல்லாம் எல்லா இடத்துக்கும் இருக்க அஜெண்டா தான் அவங்களோட அஜெண்டா. ஆனால் இங்கே வந்து சற்று அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வன்மம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அந்த வன்மத்தை முதல்ல அவங்க எங்கே கக்குனாங்க அப்படின்னா, தமிழீழத்தில் தான் கக்குனாங்க. அதாவது அந்த இலங்கையில் தான் அது பண்ணாங்க. இப்போ அதை இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அந்த விஷயம் என்னன்றது, அதுக்கு அந்த போர் யாருனால நடந்துச்சு, யார் முக்கிய காரணம்,
ஏன் இந்த அமைப்பு, இந்த புலிகள் அமைப்பை வந்து ஏன் இந்த மாதிரி அழிச்சாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்றதெல்லாம் நம்ம வேற ஒரு காணொலியில் பேசலாம். இந்த காணொலியில் விஜய் இன்னைக்கு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவர் கையில் அதிகாரம் இருக்குல்ல, பேசினார்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சார், இன்னைக்கு கையில் அதிகாரம் இருக்குல்ல, வந்தோடனே 100 கடையை மூட வேண்டியதானே, ஏன் மூடலை? சரி 2500 அறிவிச்சிங்கல்ல, அந்த 2000 இன்னைக்கு அறிவிக்க வேண்டியதானே, அங்கே வாக்குறுதியில் சொன்னீங்களா, அதை வந்து இன்னைக்கு அறிவிக்க வேண்டியதானே. நீங்கள் சொல்கிற அந்த வெள்ளை அறிக்கைலாம் சரி, இந்த கஜானா எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, உள்ளே எது இருக்குது எது இருக்கு இல்லைன்னு தெரியல, உள்ளே போனால் ஜன்னல் இருக்கா கதவு இருக்கான்னு எங்களுக்கு தெரியல, அங்கே போய் பார்த்துட்டு ஜன்னல் இருக்கா கதவு இருக்கான்லாம் பார்த்து நாங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்குறோம். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் போயிட்டு எத்தனை சேர் இருக்குது, எத்தனை ஜன்னல் இருக்குது, எத்தனை கதவு இருக்குதுலாம் பார்த்து நீங்கள் வந்து ஒரு வெள்ளை அறிக்கையாக கொடுங்க. அதை பற்றி எனக்கு ஒரு கவலையும் இல்லை, அது சொல்லுங்கள். அது நல்ல விஷயம் தான். வெள்ளை அறிக்கை கொடுக்குறது இது இவ்வளோ இருந்துச்சு, நிதி நிலைமை இப்படி இருக்குது, இந்த துறையிலே இவ்வளோ நிதி, அது வெளியிலே தேவைக்கு தெரியும். நீங்கள் வந்து இருந்தாலும் வெள்ளை அறிக்கை கொடுக்குறீன்றீங்க, கொடுங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் போக்குவரத்து துறையும் மின்சாரத்துறையும் அகல பாதாளத்துக்கு போயிடுச்சு. இவர் வந்து இன்னைக்கு என்ன சொல்கிறாரு ஸ்டாலின் அவர்கள், நிதிலாம் நிறையா இருக்குது, கொடுக்கக்கூடிய மனசு வேணும், அதாவது ஆட்சி பண்ண திறமை வேணுன்றாரு. முதல்ல நீங்கள் இந்த 10 லட்சம் கோடி கடனுக்கு காரணம் என்ன? நீங்கள் வந்து அது வரம்புக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லி தப்பிச்சிக்க முடியாது. எப்படி 10 லட்சம் கோடி கடன் வந்துச்சு? ஒரு நிர்வாகத்தை சிறப்பாக நடத்த தெரியாதவன் தான் கடனில் கொண்டாந்து வச்சுட்டு போவான். 2 கட்சியும் தானே மாறி மாறி ஆண்டிங்க. எப்படி அது மேலே நட்டமாக வந்ததுக்கப்புறம் தான் இந்த கடன் வந்தது இல்லையா? இந்த துறை, குறிப்பாக இந்த 2 துறையை எடுத்துப்போம், மின்சாரத்துறையும் அது போக இந்த போக்குவரத்து துறையும் லாபத்தில் தானே இயங்கிக்கிட்டு இருந்துச்சு ஒரு காலத்தில். எப்படி திடீர்னு நட்டமாச்சு? அப்போ நீங்கள் உங்கள் 2 கட்சியும் தான் காரணம். மாற்றி 2 பேரும் ஆண்டுட்டு நிர்வாக திறனற்ற தன்மை, அந்த கையாளாகாத தன்மை தான் காரணம். அதுதான் இந்த நிலைமை கொண்டு போய் வச்சிருக்குது. அதில் நிறைய ஊழல் நடந்துச்சு. அந்த போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு அமைச்சர் ஏமாத்தினாருன்னா அவர் பேர் வழக்கு வேற இருக்குது. போக்குவரத்து துறையில் ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திருக்கிறாரு. இது போக அந்த டாஸ்மாக் பிரச்சனையெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். அந்த அமைச்சர் வந்து இன்னும் தீரர், அவர் பேண்ட்ல யூரின் போன ஆள். அவரை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம், அது ஒரு காணொலி தனியாக போடுவோம். அந்த மாதிரி எந்த துறையை எடுத்தாலும் அதில் ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி தான் வச்சுட்டு போயிருக்காங்க. இதில் வந்து பணம்லாம் நிறையா இருக்குது அப்படின்றாங்க. அதாவது அதில் வேற சொல்லிக்கிறது, ஒன்றிய பாஜக வந்து எங்களுக்கு ஒன்றும் செய்யலை, கோவிடை நாங்கள் சமாளித்தோம், வெள்ளத்தை சமாளித்தோம். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இந்த அதாவது இந்த தலித் அவர்களுக்கு அந்த சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய இந்த மாதிரி சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் அப்படி தான் பேர் வச்சுருக்காங்க. அந்த சமூகத்துக்கு கொடுத்த காசை தூக்கி வேற எதுக்கு உங்களுடைய நலத்திட்டங்களை தூக்கி கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் அறநிலைத்துறை காசை தூக்கி எடுத்துக்கொண்டு போய் வேற எங்கேயோ சம்பளத்துக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இங்கிட்டு இருந்து காசை எடுத்து அங்கிட்டு கொடுக்குறது, இந்த ரொட்டேஷன் வேற வேலை தான் பண்ணியிருக்கீங்க நீங்கள். அப்புறம் நாங்கள் வந்து நிர்வாகத்தை சிறப்பாக கையாண்டோன்னு வேற சொல்லிக்கிறது. அந்தந்த துறைக்கு வர காசை அந்தந்த துறைக்கு செயல்படுத்தணும். வேறு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு, இல்லை ஒரு பெரிய இயற்கை பேரிடர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த துறையிலேருந்து வேணாலும் எடுத்து பயன்படுத்தலாம். ஏன்னா அது காப்பாற்ற வேண்டிய சூழல், ஆபத்துக்கு போகலன்னு சொல்கிற கதையாக பண்ணலாம். நீங்கள் இப்போ எந்த ஒரு அந்த கோவிடும் நீங்கள் வெள்ளம்னு சொன்னால் கூட அதெல்லாம் இப்போ கடந்த 2 ஆண்டுகளும் ஒரு பெரிய விஷயமா எதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் நீங்கள் தான் சுவிட்சர்லாந்து போனீங்க, அதுக்கப்புறம் அமெரிக்கா போனீங்க, துபாய் போனீங்க, துபாயில் கூப்பிட்டாங்க, சுவிட்சர்லாண்டில் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் கூப்பிட்டாங்கன்னு போய் எல்லாத்துலேயும் நாங்கள் இதை பல்வேறு முதலீடுகளை ஈர்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனீங்கல்ல. அப்போ அதில் என்னாச்சு? அப்புறம் ஏன் அங்கெல்லாம் பணம் வரலையா? சில மாலெல்லாம் வருதுன்னு கேள்விப்பட்டோம், அது கூட கோயம்புத்தூரில் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டோம், அந்த லூலு மால்லாம். அந்த மாதிரி சில நிறுவனங்கள், சில மால்கள் அதெல்லாம் இங்கே வருதா கேள்விப்பட்டோம். அதிலெல்லாம் நிறைய முதலீடுகளை ஈர்த்துட்டு வரேன்னு வந்தீங்களே, அப்போ அதிலெல்லாம் ஒன்றும் வருமானம் வரலையா? ஏன் ஒரு துறையிலேருந்து காசை எடுத்து இன்னொரு துறை கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் நிறைய முதலீடுகள்லாம் ஏற்றுட்டு வந்துட்டீங்களா, உங்களுக்கு பெரும்பான்மையாக வரி வந்திருக்கும்ல, இல்லை பல்வேறு முதலீடுனாலும் உங்களுக்கு காசு வந்திருக்கும்ல, ஏதாவது ஒரு அரசுக்கு வேறு ஏதாவது ஒரு வழியில் காசு வந்திருக்கலாம் இல்லையா? நீங்கள் வாங்குற கமிஷன் கரப்ஷன்லாம் பற்றிலாம் பேசலாம், அதெல்லாம் விட்டுருங்க. அதில் நம்ம வந்து குற்றச்சாட்டு சட்டப்பூர்வமாக நிரூபிக்கும் போது நம்ம சொல்லிக்கலாம், அந்த மாதிரி நடக்கும்போது சொல்லிக்கலாம். ஆனால் குற்றச்சாட்டுகள் மற்ற ஊடகங்கள் வைக்குது, அதெல்லாம் இருக்குது. நம்ம சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பல்வேறு நாட்டுக்கு போனீங்க, அது எல்லாருக்கும் தெரியும். முதலீடு இருக்கிறக்கா போனேன் நீங்கள், அதை தான் நீங்கள் உங்களோட ஊடகம் சொன்னிச்சு, நீங்களும் சொன்னீங்க. வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஒன்றும் பெருசாக வருமானம் வரலையான்னு கேட்குறேன். போனீங்கல்ல, அரசோட செலவில் தான் போனீங்க, குடும்பத்தோடு வேறு போனீங்க, கிட்டத்தட்ட சுற்றுலா மாதிரி தான் இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. எப்படி நீங்கள் சமீபத்தில் கொடைக்கானல் போனீங்களோ அந்த மாதிரி தான் இருந்தது. சரி, அது கூட நீங்கள் கொடைக்கானல் போகிறது அது உங்கள் செலவில் போனீங்களோ இல்லை அரசு செலவு போனீங்களோ, அதை நம்ம தலையிடல. ஆனால் இந்த விழாக்கெல்லாம் போனது அரசு செலவில் தான் போயிருக்கீங்க. போனது இதுக்கு முதலீடுகள் இருக்கிறக்கா, அதுலேருந்து நிறைய பணம் காசு வந்துடும், தமிழ்நாடு அப்படியே $1 trillion மாறிடும், அந்த எக்கானமியாக மாறிடும், இந்த எக்கானமியாக மாறிடும் காசு, அதெல்லாம் சொன்னீங்களே. கடைசியாக சம்பளம் கொடுக்க கூட காசு இல்லாமல் ஒரு துறையிலேருந்து எடுத்து இன்னொரு துறைக்கும், தலித்தோட காசு எடுத்து நலத்திட்டங்கள் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க.
இந்த தலித்துக்கும் அந்த காசு மத்திய அரசு கொடுத்த காசு. இங்கேருந்து போன காசாக இருந்தாலுமே திருப்பி அவங்க கொடுத்தது அவங்க இங்கே இருக்கவங்க செய்யணும் கொடுத்த காசு. அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு முழுசாக செய்ய வேண்டியதுலேயும் ஒரு சில அமௌண்ட் எங்களுக்கு தேவையில்லைன்னு திருப்பி வர அனுப்பியிருக்கீங்க. அது ஒரு குற்றச்சாட்டு. இப்படி எண்ணற்ற வேலையில் கோல்மால்கள், ரொட்டேஷன் விட்டது, கோல்மால்கள் பண்ணது, வேண்டான்னு சொல்லி திருப்பி இருந்தது. நீங்கள் யார் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்களை வேணான்னு சொல்கிறதுக்கு? நடுவில் நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி தான் உங்களை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் திருமாவளவன் பேச மாட்டாங்க, இதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. ஆனால் தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதாக பேசினதுக்கு மட்டும் வேகமாக வந்துடுவார். இந்த மாதிரி விஷயங்களுக்கு திமுக அரசு இந்த மாதிரி தலித்தவர்களுக்கு அந்த தாழ்த்தப்பட்ட அந்த இப்படி சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்க மக்களுக்கு வந்து மத்திய அரசு கொடுத்த பணத்தை திருப்பி அவங்கள்ட்டே கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி ஏதாவது ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணிங்களா? இல்லை அந்த கண்டனத்தை பதிவு பண்ணி ஒரு போராட்டமாக பெருசு கண்டனம்லாம் விடுங்க, பெருசாக போராட்டம் எடுத்தீங்களா? நீங்கள் பண்ணியிருக்கணும்ல. கூட்டணி கட்சிக்குள்ளே இருந்தாவே அவங்களுக்கு கூட்டணி கட்சியில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு எதிராக ஒரு குற்றம் நடக்கும்போது இப்போ பேசியிருக்கணும். நீங்கள் தானே சொல்லிக்கிறீங்க அவங்களுக்கான பாதுகாவலன்னு. ஆனால் அங்கெல்லாம் ஒன்றும் பேசின மாதிரி தெரில. இன்றைக்கி மட்டும் வேகமாக முந்தி அடிச்சுட்டு வரீங்க. தமிழ் தாய் வாழ்த்து வந்து 3ஆவதாக போயிடுச்சுன்னு சொல்லி வேகமாக பேச வரீங்க. எதுக்கு பேசணுமோ அதுக்கு பேசுறதில்ல. இந்த மாதிரி இதுக்கும் பேசணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதுக்கு பேசினா நீங்கள் அதுக்கு ஏன் பேசல? அது எவ்வளோ பெரிய விஷயம். பணத்தை வேணான்னு சொல்லி திருப்பி வரப்பாங்க. அதை இருந்தால் இவங்களுக்கு ஏதாவது நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இந்த கட்சி என்ன பண்ணுது, திமுகன்றது எங்கிட்ட இருந்தோ காசு எடுத்து எங்கிட்ட இருந்தோ போடுது. எங்கே எதுக்கு கொடுத்த காசு இருக்குது? அறநிலையத்துறையிலேருந்து காசு எடுத்து நீங்கள் எங்கேயோ சம்பளத்துக்குலாம் போடுறது கொடுத்துட்ருக்கீங்க. ஏன்னா அதாவது இந்த இந்து கோயில்களின், அதை இந்து கோயில் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் அவங்க இந்து கோயில் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இந்து அறநிலையத்துறை அந்த கோயில்களில் வரக்கூடிய வருமானங்களை எடுத்து நீங்கள் இங்கிட்டு கொடுத்துட்ருக்கீங்க. இதில் வேறு நாங்கள் எத்தனை 1000 கோயிலுக்கு நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோன்னு வேறு சொல்லிக்கிறீங்க. இதில் எத்தனை இதுக்கு வந்து அரசின் செலவில் பண்ணீங்க, எத்தனை பேர்ட்ட நன்கொடை வாங்கி பண்ணீங்கன்ற அந்த வேலைக்கே தேவைப்படுதுப்பா. ஏன்னா நீங்கள் இந்த காசெல்லாம் எடுத்து இப்படி வேற எங்கேயும் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா, அப்போ அங்கே நடந்த கும்பாபிஷேகத்துக்கு நடந்த செலவுக்கெல்லாம் எங்கேருந்து காசு வந்துச்சு, யார் கொடுத்தா, எல்லாமே நன்கொடையிலே ஓட்டிகிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வருது. இப்போ இந்த காசு எங்கெங்கெல்லாம் போச்சு? அறநிலையத்துறையிலேருந்து இந்த ஒரு விஷயத்துக்கு போனால் தான் நமக்கு குற்றச்சாட்டு வருது. இன்னும் அதாவது சம்பளம் கொடுக்குறதுக்கு இன்னும் வேறு எங்கெங்கெல்லாம் எடுத்து கொடுத்தீங்க, அந்த காசெல்லாம் ஒழுங்காக வந்துச்சா, எங்கேருந்து எங்கே போகுது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதனால இவர் சொன்ன அந்த வெள்ளை அறிக்கை நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இவர் உள்ளே போய் இந்த துறையில் இத்தனை கதவு இருந்துச்சு, இத்தனை ஜன்னல் இருந்துச்சு, இத்தனை டேபிள் இருந்துச்சு, இத்தனை 1000 கோடி கடன் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லுவார் அந்த வெள்ளை அறிக்கையில். அந்த வெள்ளை அறிக்கை நம்ம பார்த்ததுக்கப்புறம் ஒரு தெளிவு கிடைக்கும். எல்லா துறைக்கும் இந்த விஷயம் வெளியில் வரும். நிதித்துறை எப்படி இருக்குது, சட்டத்துறை எப்படி இருக்குது, அறநிலையத்துறை எப்படி இருக்குது, எல்லா துறையோடைய விஷயமும் வெளியில் வரும். இப்போ ஸ்டாலின் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நிதியெல்லாம் நிறையா இருக்குன்றார்ல, இருக்கா இல்லையான்னு இப்போ தெரிஞ்சு போகிற போது அதை தானே இப்போ வெள்ளை அறிக்கை கொடுக்க போகிறாங்க. இவர் நிறையா இருக்குன்னு சொல்கிறார்ல, அங்கே இருக்கா இல்லையான்னு இப்போ தெரிஞ்சிடும் கொஞ்ச நாளில். சரி, இப்போ நம்ம அந்த 13ஆம் நம்பரை வந்து சொன்னோம், இவர் வந்து 13வது முதலமைச்சர் அப்படின்ட்டு. இப்போ இவருக்கு பெரும்பான்மை நிறுவனங்களுக்கு ஆளுநர் கொடுத்த டைமும் 13ஆம் தேதி தான். இதில் தான் நம்ம சொல்கிறோம், அந்த கூட்டம் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கூட்டம் தமிழகத்துக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த கூட்டத்தினுடைய எண்ணானது 13. அந்த தேதியில் தான் இவரை கொண்டாந்து இங்கே இறக்கியிருக்காங்க. அந்த தேதியில் தான் இவர் வந்து சட்டசபையில் பெரும்பான்மை நிரூபிக்கப் போகிறார். 13வது முதலமைச்சரும் அவர் தான். அதனால் அவர் வந்திருக்கிற ஆடையும் பார்த்திங்கன்னா யூதர்களுடைய ஆடைகள். அந்த ஆடைகள் தான் யூதர்களுடைய ட்ரெஸ் கோடு. பொதுவாக வந்து ஒரு கருப்பு வந்து எதிர்ப்புக்குரியது. நம்ம ஏற்கனவே சொன்ன நேற்று காணொலியில் தர்மானேஸ்வர் கோயில் வந்து இன்றைக்கி காலையில் மூடப்பட்டிருந்தது 6லேருந்து 12. கரெக்டாக அவர் 10 மணிலேருந்து 12க்குள்ளே எல்லாம் முடிச்சு 12க்குள்ளே செக்ரட்டரியேட் ஆஃபீஸே போயிட்டார். போய் அங்கேயே எல்லாம் அதுலேயும் கோப்புகள்லாம் கையெழுத்தையும் போட்டார். தலைமைச் செயலகத்துக்கு போய் கோப்புகளில் கையெழுத்தை போட்டார். எல்லாம் அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த கோயில் திறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கோயில் ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னா, சனியின் நிறம் கருப்பு, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, சனீஸ்வரன் நிறம் கருப்பு. அந்த யூதர்கள் வந்து அவங்களுக்கு வந்து மிக விருப்பமான ஒரு நாள் அப்படின்னா, அவங்க வந்து அதாவது விருப்பமான நாள்னு சொல்கிறத விட அவங்க பெருசாக இந்த வேலையெல்லாம் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு நாள் வந்து சனிக்கிழமை. அவர்களுடைய ஆடையும் பார்த்திங்கன்னா வெள்ளை கருப்பாக தான் இருக்கும். அந்த ஆடையில் தான் இவர் வந்திருக்காரு. ஆனால் சனிக்கிழமை நடக்கிறது போல் ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்கு. அதுதான் ஒரே ஒரு வேறுபாடு. மற்றபடி எல்லாமே வந்து அந்த யூதர்களுடைய கலாச்சாரம் தான் இவர் வந்து இங்கே பின்பற்ற மாதிரி எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா காம்பினேஷன் மாதிரி இன்றைக்கி அவருடைய நிகழ்ச்சியில் அவங்க வந்திருந்தாங்க. அந்த மலையாளி ஒருத்தவங்க, அவங்க வந்து அவருடைய நண்பர்னு சொல்கிறாங்க, சில பேர் வேறு விதமாக சொல்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போவேன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளெல்லாம் நம்ம போகிறதில்ல. அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் பேசணும்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசணும், இன்னும் பல பேரை பற்றி பேசணும். ஆனால் நம்ம அந்த தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நம்ம போக வேண்டிய தேவையில்லை. அதனால் நம்ம பேச வேண்டியது அப்படி ஒரு பேச்சு அடிபடுது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் போல்
விஜயும் இவரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா பொய்யானா நமக்கு தெரியாது. மக்கள் அப்படி பேசிக்கிறாங்க, ஊடகத்தில் அப்படி வருது. அந்த மாதிரி இவங்க இப்போ வந்துட்டாங்க, 10 வருஷம் கழிச்சு அவங்க வருவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. வருவாங்களா இல்லையான்னு பொறுத்து வந்து பார்க்கணும். அதுக்காக தான் இப்போவே சேர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வராங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் கட்சிக்குள்ளேயும் வந்துடுவாங்க போல். அது ஏதோ திருச்சி கிழக்கு திருமாவளவனுக்கு கொடுக்கப்படும் பேசிக்கிட்டு இருந்த சமயத்தில் முதல்ல சகாயம் ஐஏஎஸ் கொடுப்பாங்கன்னாங்க. அப்புறம் திருமாவளவன் இந்த கோரிக்கையெல்லாம் வச்சதுக்கப்புறம் திருமாவளவனுக்கு போகணுன்னாங்க. இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நண்பருக்கு கொடுக்கப்படும் அப்படின்றாங்க. இதில் யாருக்கு அந்த தொகுதி கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. அது பொறுத்து வந்து பார்ப்போம். அப்படி இல்லைனாலும் இவங்க கொஞ்சம் காலத்தில் அரசியல் கட்சிக்குள்ளே வந்துருவாங்க போல். அந்த கட்சிக்குள்ளார அது அப்போ தெரியும் என்ன அதுன்னு. தமிழ்நாட்டினோட நிலைமை இவ்வளோ மோசமாயிடுச்சு. போகிறவங்களாம் உட்காந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. இந்த 8 கோடி பேருக்கு ஒரு தலைமை இல்லை. எவனோ வந்து ஆள்றாங்க, எவனோ வந்து அடுத்த ஆள்றதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போது முதல் நாளே அலங்கோலமாயிருச்சு. அதுதான் இப்போ தெரியுது. இப்போ எத்தனையோ கட்சிகள் மாற்றி கண்டனத்தை பதிவு பண்ணிகிட்டு இருக்குது. அது போக இந்த 200 யூனிட் வந்து நீங்கள் சொன்னதுக்கு மிகப்பெரிய அதையும் சர்ச்சையாக்கி திமுக ஊடகங்களில் போட்டுட்ருக்காங்க. சொல்லும்போது 200 யூனிட் எல்லாருக்கும் கொடுப்போன்னு சொன்னாங்க. இப்போ வந்து 200 யூனிட் 500 யூனிட்டுக்குள்ள இருக்கவங்க மட்டும் தான் கொடுக்குறாங்க. 501 ஆயிடுச்சுன்னா அது 200 யூனிட் கிடையாது, மொத்தமும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நீங்கள் அந்த விளக்கம் கொடுத்தீங்க. நீங்கன்னா உங்கள் கட்சி 100 யூனிட் வந்து எல்லாருக்கும் தொடரும் அப்படின்ட்டு இருக்கீங்க. 500 யூனிட்டுக்குள்ளவங்க மட்டும் 200 யூனிட் கிடைக்கும் அப்படி அதுக்குள்ளே பயன்படுத்துறவங்க மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுவும் 2 மாதத்துக்கு. மாதம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணல போல். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வாக்குறுதி கொடுக்கலே தெளிவாக கொடுத்துட்டு அந்த பிரச்சனை வராதில்ல. இப்படித்தான் கொடுக்க போகிறேன்னு தெளிவாக அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதை மறைச்சு பொதுவாக சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ இந்த குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் தான் கொடுப்போன்னு சொல்கிறது தான் பிரச்சனை. இதே பிரச்சனையை திமுக பண்ணுச்சு. அப்போ நீங்களும் திமுகவும் ஒன்றும் வேறுபாடு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது திராவிட முன்னேற்ற கழகம், இது திராவிட வெற்றி கழகம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அந்த திராவிடன்ற வார்த்தைக்கு மேலே தமிழகம் போட்டு வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். அவங்க கூட்டணி கட்சியவே எடுத்துக்கிட்டீங்க. தீய சக்தி திமுகன்னு சொல்லிட்டு தீய சக்தி திமுகவுக்கு வந்த வாக்கு தான் இந்த ஐயுஎம்எல்க்கு வந்து விழுந்த வாக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து விழுந்த வாக்கு, இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு விழுந்த வாக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு விழுந்த வாக்கு, காங்கிரஸ்க்கு விழுந்த வாக்கும் திமுகவுக்கு விழுந்த வாக்கு தான். அந்த தீய சக்தி திமுகவுக்கு விழுந்த வாக்கு தான். அந்த வாக்குகளை வாங்கின கூட்டணி கட்சியில் சீட்டு 13 சீட்டை இங்கே வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து தீய சக்தி திமுக ஒழிச்சிட்டோம், அவங்க வாக்கு வாங்கின வச்சு தான் இங்கே வந்து நீங்கள் கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அதில் 2-3 உருவுனாங்கன்னா எப்போ வேணால் அந்த ஆட்சி கவுந்துரும். அவங்க இன்றைக்கே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஜாலரா போடுற மாதிரி தான் வந்து எல்லாரும் வந்து வரிசையாக கண்டனத்தை பதிவு பண்ணுறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன சொன்னோம், இது வந்து ஒரு 6 மாதம் ஒரு 3 வருஷமாவது போகணும்னு சொன்னோம். 2029 இருக்கும்போது இழுத்து பிடிச்சி ஓட்டிடுங்க அப்படின்னு சொன்னோம். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துருச்சுன்னா சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் இது 3 வருஷம் போகுமான்றதே இப்போ சந்தேகமாக இருக்குது. முதல் நாளே இவ்வளோ வன்மத்தை அவங்க எல்லாரும், அது வன்மன்னு சொல்ல முடியாது, கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க முதல் நாளே. இது எப்படி 6 மாதம் 1 வருஷம்லாம் போகுமான்றதே நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் போல். 3 வருஷம் போகிறதுக்கே சந்தேகமாக இருக்குது. அதனால் வேறு ஏதோ பெருசாக திட்டம் போடுறாங்களா என்னன்னு தெரில. இதுக்கு நடுவில் ஒரு நல்ல விஷயமா விஜய் கட்சிக்கு நல்ல விஷயமா என்னென்னா, அதிமுக 2ஆக உடஞ்சி அங்கேருந்து ஒரு கூட்டம் 30 பேர் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறான்றாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த திமுக கூட்டணி அப்படி பின்வாங்கிருமா என்னன்னு தெரில. ஏன்னா அவங்க வந்துட்டாங்கல்ல, நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்களான்னு தெரில. இல்லை அவங்க வர்றனால இவங்க கொஞ்சம் அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் அந்த கோரிக்கையெல்லாம் வைக்கிறாங்களா அதை கொஞ்சம் குறைச்சிப்பாங்களான்னு தெரில. இல்லைனா நாங்கள் போனால் அவங்களுக்கு ஆட்சிக்கு வந்துருன்ற மாதிரி இப்போ ஒரு சூழல் இருக்குல்ல. இப்போ அவங்க வந்துட்டாங்கன்னா நீங்கள் போனாலும் போய்க்கிங்கன்ற மாதிரி இருந்துருவார் விஜய். ஏன்னா நீங்கள் போனாலும் எனக்கு வந்து இன்னொரு சப்போர்ட் இருக்குது, நான் இருந்துருவேன் அப்படின்னு. அதனால் என்ன நடக்குதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கணும். இது யாருக்கு பிரச்சனை அப்படின்னா எடப்பாடி அவர்களுக்கு தான் பிரச்சனை. கட்சியை முழுசாக கரைச்சிட்டாங்க. ஒரு பக்கம் அம்மா சின்னம்மான்னு சொல்லிட்டு அவங்க தனியாக போயாச்சு. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அவர் திமுகவுக்கே போயாச்சு. அதனால அவரோட ஆதரவாளர்கள் அங்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சின்னம்மா தனியாக போயாச்சு. அமமுக அவர்களும் தனியாக தான் இருந்தாங்க. இப்போ திரும்ப டிடிவி தினகரன் வந்து சேர்ந்தாச்சு. ஆனால் இப்போது என்னதான் இருந்தாலும் அது ஒரு தனி கட்சி தானே. அமமுக ஒரு கூட்டணியில் தான் இருக்காங்க, அது தனி கட்சி ஆயிடுச்சு. இப்போ அதிமுகலேருந்து ஒரு 30 எம்எல்ஏகளை கூட்டிகிட்டு சிவி சண்முகம் அவர்கள் இங்கே வராரு அப்படின்னா அங்கே எத்தனை இருக்கும்? வந்ததே 53. அந்த 53லையும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 4, பாஜகவுக்கு 1, 4 ஆச்சா, அமமுக 1, 5. அப்போ அதிமுக இருக்கிறதே 48. இதில் 30 கூட்டிகிட்டு இங்கே வராருன்னா அங்கே 18 தானே இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட கரைஞ்சிருச்சுல அதிமுக கட்சி. இதைத்தானே பாஜக எதிர்பார்த்துச்சு. இப்போ பாஜக திட்டமிட்டு அதிமுகன்னு ஒரு கட்சியை ஒழிக்கணும்னு நினச்சிது. கிட்டத்தட்ட அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த கட்சி அடுத்த தேர்தலுக்கே இருக்குமான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டு இருக்குது இப்போது.
ஏன்னா எடப்பாடியை ஓரம் கட்டுறாங்க. இவர் தனியாக இங்கே வந்து சேரன்னு கூட்டத்தை கூட்டிகிட்டு வராரு. இப்போ அவருக்கு கீழே ஒரு 10-15 பேர் தான் ஆதரவாளர்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் ஒரு 18 பேர். அதை வச்சுக்கின்னு அவர் அடுத்த தேர்தல் எப்படி சந்திப்பார்? சின்னமும் இப்போ இவ்வளோ பேர் இங்கே வந்துட்டாங்கன்னா அந்த சின்னத்தை இவங்க எடுக்க தான் பார்ப்பாங்க. சின்னமும் போயிடுச்சுன்னா அவர் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். சின்னத்தை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. அந்த கட்சியோட பேரும் சின்னத்தை வச்சு தான் அவர் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. இந்த எம்எல்ஏக்கெல்லாம் இங்கே வந்துட்டாங்க, இவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க, இவங்க தான் பெரும்பான்மை கூட்டம், அப்புறம் நீங்கள் கம்மியாக இருக்கீங்க, அதனால் இவங்களுக்கு தான் கட்சியும் சின்னமும் சேரும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் டம்மி ஆயிடுவீங்களே. அதுதான் இப்போ நடக்க போகுது. அதுதான் பாஜக திட்டமிட்டு காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்கு. ஒரு அம்மா, அதாவது முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ வந்து 2016-17 இந்த காலகட்டங்களுக்கு அப்புறம் திட்டமிட்டு ஒரு 10 வருஷத்தில் மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க. அடுத்த தேர்தலுக்கே அதிமுக இருக்குமா இல்லை, அதாவது ஏதாவது முகம் தெரியாத நபர்களை போட்டு ஏதாவது ஒரு தேர்தலை சந்திக்கலாம். ஆனால் அது வரைக்கும் இந்த கட்சியும் சின்னமும் இவங்ககிட்ட இருக்குமா? அது வந்து இப்போ சிவிஷன் பெரும்பான்மை மக்கள் இங்கே வந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு தான் இப்போ அப்புறம் இன்னொரு வழக்கு நடக்கும். எப்படி முதல்ல இபிஎஸும் ஓபிஎஸும் அவங்க சண்டை போட்டுட்டாங்க கோர்ட்டில் போய், இது சின்னம் எனக்கு தான் வரணும், கட்சி எனக்கு தான் வரணும், நான் தான் தலைமை வருங்களா, அந்த மாதிரி ஒரு சண்டை இப்போ சிவி சண்முகம் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் தான் இனிமேல் கட்சி தலைமை, நாங்கள் தான் கட்சி பேர் சின்னம்னா வச்சுப்போன்னு சொல்லி எடப்பாடியை ஓரம் கட்டிட்டாங்கன்னா, எடப்பாடி அவர்கள் ஓரம் கட்டிட்டாங்கன்னா அவருக்கு பின்னாடி ஆதரவாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்துடுவான். ஏன்னா அவருக்கு பின்னாடி ஏதோ அரசியல் இப்போ தலைமைன்னு சொல்லி அங்கே இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாம் இங்கே வந்து இந்த கட்சியும் சின்னம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த கொஞ்சம் பேர் இருப்பான். அதுவும் இங்கே வந்துருச்சுன்னா அவனும் இங்கே கிளம்பி வந்துடும். அப்போ அதிமுகன்னு ஒன்று இருந்தது, அது வந்து அப்படியே கொஞ்சமாக கரைஞ்சி துணுண்டாயிடும். அதுக்கப்புறம் வந்து அதிமுக வந்து ஒரு பெரும்பான்மை கட்சியாகவே இருக்குது. அதை தான் சொல்ல வரேன், டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு மாற்றிக்கிட்டு வராங்க. அதிமுகன்னு ஒன்றும் இல்லாமல் போகுது. நாம் தமிழர் வந்து இனிமேல் தான் இந்த 3 கட்சியுமே ஏடிஎம்கேன்றது தானாகவே கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. அது நம்ம செய்ய, அதாவது பாஜகவே அதான் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம அதை பற்றி ஒரி பண்ணவே தேவையில்லை, அவங்களே அதை கரைச்சிருவாங்க. டிஎம்கே வந்து ஒரு மோசமான ஆட்சி கொடுத்துருக்குன்றதுனால மக்கள் இவ்வளோ சீட்டு குறைச்சி போட்டிருக்காங்க. இப்போ தாவேக்காவும் ஒரு தவறான முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் திராவிட அரசியல் தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து, அதாவது இந்த தடவையே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய வாக்கு வந்திருக்கணும். அதை கெடுக்கணுன்றக்காக தான் ஒரு போலியை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதாவது தமிழ் தேசியம் வந்து வளர்ந்துடக்கூடாது, திராவிட அரசியலுக்குள்ளாரே சுற்றிக்கிட்டு இருக்கணுன்றக்காக தான் இந்த கட்சியை இப்போ உள்ள 2 வருஷத்துக்குள்ளே கொண்டாந்து அதுக்குள்ளார ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஆனால் அடுத்த முறை அதுக்குள்ளார அதிமுக இல்லாமல் போயிடும், இல்லைனா அது ரொம்ப ஒன்றும் வலுவிழந்து போயிடும், ஒன்றுமே இருக்காது. அப்படி இருந்தாலும் அவங்க தாவேக்கா கூட கூட்டணி தான் வச்சான வேறு வழியே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழலை 2 கட்சி தான் போட்டிடும். இப்போ திமுக கூட ஒரு கூட்டணி, தாவேக்கா கூட ஒரு கூட்டணி அப்படின்னு இருக்கும். இந்த சூழ்நிலையில் 2மே திராவிட கட்சிகள் தான். இந்த சூழ்நிலையில் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி வந்து மேலே எழும்பி வருவதற்கு 2029 இல்லை 31 அந்த தேர்தலில் மேலே எழும்பி வருவதற்கு இப்போ இழந்த வாக்கு சதவீதத்தை திரும்ப பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டணி வச்சா தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கொள்கை என்ன? தமிழ் தேசிய கொள்கை. அவங்க கொள்கையெல்லாம் என்ன? திராவிட கொள்கை. இது எப்படி கூட்டணி வைக்க முடியும்? அப்படி கூட்டணி வச்சா நம்ம கொள்கையே, நம்ம வந்து ஐடியாலஜியே தப்பாயிடுதுல்ல. சொல்கிறோம் அப்படி தான் சொல்லுவான், கூட்டணி வை அது வைன்னு. அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. காரணம் என்னென்னா, கொள்கை வந்து அதாவது ஒருமித்த கொள்கையாக இருந்தால் கூட்டணி வைக்கலாம். கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு அடிப்படை ஒரு விஷயம் இருக்குது. எது காரணமாக கூட்டணி வச்சிங்க அப்படின்னா, கொள்கையை ஒத்து போனது, இல்லை வேறு சில காரணங்களும் இருக்கும். சில பேர் வந்து அரசியலுக்கு நிமித்தமான வச்சோம் அதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி இல்லாமல் கொள்கையை அடிப்படையாக வச்சுருக்கக்கூடிய கட்சி. சில பேருக்கு கொள்கை இல்லாமல் இருப்பாங்க, அவங்க எங்கே வேணால் போய் சேர்ந்துப்பாங்க. ஆனால் இப்போ விஜய் அவர்கள்ட்ட இருக்கிற கொள்கையும் பார்த்தீங்கன்னா திராவிட கொள்கை தான். அதிமுக அப்படி கொஞ்சமாக கரைச்சி இங்கே ஒன்றாலும் சேர்த்துட்டாங்கன்னா அதுவும் வந்து அது நமக்கு தெரிஞ்சது தான். அதுவும் ஒரு திராவிட கொள்கை தான், திமுகவும் ஒரு திராவிட கொள்கை தான். எப்படி தமிழ் தேசிய கொள்கையும் திராவிட கொள்கையும் ஒன்றா சேர்ந்து கூட்டணியில் இருக்க முடியும்? கேட்குறவங்களே ஒரு கேனத்தனமாக கேள்வி கேட்குறாங்க. சில ஊடகங்கள் கேட்குறாங்க. சில பேர் இது வந்து நல்ல விஷயம்னு வேற சஜஸ்ட் பண்ணுறாங்க. சில ஊடகங்களை உட்காந்து பேசுகிறவங்க, அதிமுக கூட நாம் தமிழர் கட்சி போயிருக்கணும். இப்போ அது திராவிட கொள்கை, தமிழ் தேசிய கொள்கை, எப்படி அவங்க கூட போய் உட்கார முடியும்? தமிழ் தேசிய கொள்கையை வந்து, அதாவது அந்த அடிப்படை கொள்கையை புரியாதவன் தான் அந்த மாதிரி பேசுவான். தமிழ் தேசிய கொள்கையும் திராவிட கொள்கையும் எப்படி ஒன்றா சேர்ந்து கூட்டணி அமைக்க முடியும்? அதிமுக இருக்கிறது என்ன தமிழ் தேசிய கொள்கையா? அவர் தமிழர்னு சொன்னால் அந்த காரணத்துக்காக போய் சேர முடியாது. அவர்கிட்ட இருக்க கொள்கை என்ன? அவரும் இலவசத்தை தான் அறிவிக்கிறாரு. அவர் கூட போய் கூட்டணி வச்சுட்டு நம்ம இலவசத்தை எதிர்க்கிறோம்னு சொன்னால் அது எப்படி முட்டாள்தனமாக இருக்காதா? அதனால் சீமானவர்கள் எடுத்த முடிவு தான் சரி. ஆனால் கட்சிக்குள்ளார சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த முறை வந்து விஜய் அவர்களை எதிர்த்து ரொம்ப அதிகமாக வல்கராக பேசின சில விஷயங்களும், அதுக்கப்புறம் வந்து உள்கட்டமைப்பில் கவனம் செலுத்தாமல் போனது தான் காரணம் சொல்கிறேன். அதாவது நான் போன சில இடங்களில் நாம் தமிழருடைய அந்த பூத்தில் ஏஜென்ட்டே இல்லை. நாம் தமிழர் ஏஜென்ட் பூத்தே, அதாவது நான் போன பூத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரதிநிதி ஒரு ஆட்கள் வெளியில் இல்லை. தாவேக்கால இருக்காங்க. நான் போன இடத்துல ஒரு 3 பேர் தாவேக்கா இருக்காங்க, பாஜக இருக்காங்க, காங்கிரஸ் இருந்தாங்க.
எங்கே நாம் தமிழர்னு பார்த்தா காணோம். அதெல்லாம் இந்த மாதிரி பூத்துகளுக்கெல்லாம் கரெக்டான ஆட்கள் போடணும். வெளியில் உட்காந்து அவங்கெல்லாம் வந்து எல்லாரும் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்குறாங்க, கேன்வாஷிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிம்பாலிக்காக விசில் சிம்பிளெல்லாம் அடித்து எங்களுக்கு போடுங்க அப்படிலாம் கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் நடக்குது. நான் அந்த மாதிரி செய்ய வேணாம். அந்த மாதிரி இருக்காக இந்த மாதிரி சிம்பிள்லாம் கொடுக்க வேணாம். அதெல்லாம் வந்து சட்டப்படி குட்டுறோம். ஆனால் அட்லீஸ்ட் இந்த பூத் ஏஜென்ட்ஸ்லாம் கரெக்டாக போட்டு உள்கட்டமைப்பு எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா தொகுதிகள்லையும் கரெக்டான ஆட்களை போட்டு அவங்கெல்லாம் ஒழுங்காக வேலை செய்கிறாங்கன்னு பார்க்கணும். இந்த தடவை அவங்க வேலை செஞ்சுருக்காங்களா இல்லையான்றதையும் பார்க்கணும். நம்ம காரைக்குடி தொகுதியில் வேலை செஞ்சதாக பார்த்தோம். ஆனால் அதையும் மீறி பிரபு அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்றதான் இப்போ தெரிய வருது. ஆனால் அதில் என்ன சொல்கிறது, அங்கே இருக்கிறவங்க மக்கள்லாம் கேட்டோம்னா வந்து பேரன் சொன்னான், பேத்தி சொன்னாங்க, பையன் சொன்னான், பொண்ணு சொன்னிச்சுன்னு இப்படி தான் நிறைய பேர் ஓட்டு போட்டு வச்சுருக்காங்க. அவங்களுக்குலாம் தமிழ்நாட்டினுடைய நலனோ இல்லை தமிழ்நாட்டு மக்களினுடைய அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும்போது தான் அந்த அரசியல் முடிவுகள், அவங்க குடும்பத்துக்குள்ளார பிரச்சனை வரும்போது தான் என்னமோ ஒன்று தப்பாக இருக்கே. இப்போ இந்த அடிமட்ட குடும்பத்துக்கெலாம் அந்த பிரச்சனை தெரியுது. எப்படி தெரியுதுன்னா, இவெல்லாம் குடிச்சிட்டு வரான், அடிக்கிறான், சண்டை போடுறான், பிரச்சனை வருது, இந்த போதைப்பொருள் பிரச்சனைனால பரவாயில்ல. ஆனால் இந்த நடுத்தர வர்க்கமும் அதுக்கு மேலே இருக்க வர்க்கத்துக்கும் இன்னும் அது தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வேலை வருது, சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், என்னமோ எவனோ எக்கடோ கட்டு போகிறான்னு போயிடுறாங்க. அவங்க குடும்பத்துக்குள்ள அந்த பிரச்சனை இனிமேல் வரும். ஏன்னா தமிழ்நாட்டினோட நிலைமை மோசமாயிட்டே போக போக எல்லா குடும்பங்களும் அடிபடும்ல. இப்போ அந்த மேலே இருக்க அந்த 1% 2% மக்களை தவிர மிச்சம் எல்லாரும் அடிபடுவாங்க. ஏன்னா இனிமேல் இவங்களுக்கு பணம் இல்லைன்னு வரியை ஏற்றுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். அப்போ தான் அடி தெரியும். அடி பட்டால் தான் உங்களுக்குலாம் புத்தி வரும். அது வரைக்கும் திருந்தவே மாட்டீங்க. மாற்றி யாருக்காவது போட்டு இந்த எனக்கு இவங்கள பிடிக்கும், பிடிக்கிறத வச்சு போடக்கூடாது. எனக்கு இவனை பிடிக்கும், அவனை பிடிக்கணும், அந்த பிடிக்கிறத வச்சு போடக்கூடாது. எவன் சரியானவன், எவன் தப்பானவன், அந்த விஷயத்துல தான் பார்க்கணும். உங்களுக்கு பிடிக்கவே இல்லைனாலும் ஒருத்தன் சரியானவனா அவனுக்கு அவன் பின்னாடி தான் போகணும். அதுதான் சரி. இங்கே வந்து நியாயம் எது, தர்மம் எது, எது சரி அப்படி தான் பார்க்கணும். எது தர்மம் எது அதர்மம்னு பார்க்கணும். அந்த நபர் உங்களுக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி. பிடிக்கலனாலும் ஒருத்தட்ட தர்மம் இருக்குன்னா அவன் முன்னாடி தான் போகணும். அதுதான் நியாயம். இங்கே எப்படின்னா லைக்கபிலிட்டி பண்ணி போகிறீங்க. எனக்கு இவங்களை பிடிக்கும், அதனால் இவங்க முன்னாடி போகிறேன்னு. அது தப்பு. இவன் பக்கத்தில் இவன்கிட்ட நியாயம் இருக்குது சார், தர்மம் இருக்குது, எனக்கு அவனை பிடிக்கலனாலும் இந்த விஷயம் இருக்குது, அதனால் அவன் பின்னாடி போகிறேன்னா அதுதான் கரெக்டு. இது இந்த வேறுபாடை புரிஞ்சுக்க தெரியலனா இன்னும் நீங்கள் வளர்ந்து இன்னும் அறிவு பெறலைன்னு தான் அர்த்தம். இன்னமும் ஒரு அறியாமையில் மூடனாக தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை வந்து திருவள்ளுவரோட குரலை வச்சுலாம் சொன்னால் இன்னும் அப்படியே பச்சையாக கேட்பார். அவருடைய குரல் சில குரல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படிக்காதவங்க மூடர்களாக இருக்கவங்களை பற்றி சில தலைப்புகளில் சில அதிகாரங்களில் குறிப்பிட்டிருக்காரு. அந்த மாதிரி தான். அதாவது இவ்வளோ வருஷங்களாகி இவ்வளோ பெருசாக வளர்ந்து எது நியாயம் தர்மனே தெரியாமல் எனக்கு இவங்களை பிடிக்குது, அவன் கெட்டவனாக இருந்தாலும் அவன் முன்னாடி போகிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு முட்டாள்தனம். அது வந்து அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்க ஆளாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி வெளியிலையும் அதே தான். இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து நல்லவங்களும் இருக்காங்க. இப்போ அந்த நீங்கள் வந்து இருக்கிற கொள்கையிலே எந்த கொள்கைன்னு பாருங்கள். நான் வந்து சீமான ஆதரிங்கன்னு நான் சொல்ல. ஆனால் இருக்கிற கொள்கையிலே எந்த கொள்கை வந்து இலவசங்கள் தரல அதை மட்டும் பாருங்கள். இலவசங்கள் தரப்பது கல்வி, தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர், இது வந்து இலவசம் கொடுக்குறேன்னு சொன்னால் இது வந்து கட்டாயம். இது வந்து இலவசம்னு சொல்கிறது இது அத்தியாவசியம், வேறு வழியே இல்லை. இது வந்து கட்டாயமாக கொடுத்து தான் ஆகணும். ஆனால் இதை தவிர மற்ற இதெல்லாமே காசு. ஏன்னா அரசு கஜானா அதாவது காலியாயிடுச்சு. இப்போ நான் இலவச பேருந்துகள்லாம் கொடுத்தா அதுக்கு நான் எங்கேருந்து நிதி எடுக்கிறது? அப்போ உங்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள்லேருந்து கை வைக்க முடியும். வேறு ஏதாவது வரக்கூடிய நிதியை வந்து நான் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? அதாவது இப்போ இருக்கக்கூடிய அரசு அது இல்லாமல் அந்த நிதியும் சரியாக இல்லை, போதிய நிதி இல்லை. இப்போ டாஸ்மாக்லாம் மூடணும் அப்படின்னா அந்த நிதியும் வராது, அந்த பணமும் வராது. அப்படி இருக்கும்போது கடன் வாங்கக்கூடிய சூழல் தான் வரும். ஏற்கனவே மாநிலத்தின் நிலைமை வந்து மோசமாக இருக்குது. இதில் வந்து ஸ்டாலின் அவங்க சொல்கிறார், கடன் வரம்புக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் எதுக்கு 10 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்க? நீங்கள் நிர்வாகம் திறமையான பண்ணியிருந்தீங்கன்னா லாபத்திலே வச்சுட்டு போயிருக்கணும். 2 பேரும் மாற்றி ஆண்டுட்டு நட்டத்தில் வச்சுட்டு போயிட்டு இதில் வந்து வரம்புக்குள்ளே தான் இருக்கணும். இதில் ஒரு பேச்சு வேறு சப்பக்கட்டு கட்டிகிட்டு இருக்கீங்க. உங்களோட கையாளாகத்தனம் உங்களோடயும் சரி, எடப்பாடி அவர்களும் சரி, அதுக்கு முன்னாடி ஆனவங்களும் சரி, கையாளாகத்தனத்தின் காரணமாக தான் இந்த நிலைமையில் வந்து நிற்குது. கண்ட மோசமான திட்டத்துக்கெலாம் அறிவிச்சிட்டு பணத்தை தேவையானதுக்கெலாம் அறிவிக்கல. இப்போ நீங்கள் எதுக்கெலாம் அறிவிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் மக்கள் கேட்கவே இல்லை. யாராவது வந்து வீதியில் வந்து போராடினா எனக்கு வந்து இலவச பஸ் வேணும், ஏதாவது இப்போ இந்த பொண்ணாவது வந்து எனக்கு இலவச பஸ் கொடுக்கல அப்படின்னு வந்து போராட்டம் பண்ணாங்களா? யாராவது ஒரு பொண்ணு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எனக்கு இலவச பஸ் வந்து கொடுக்கல அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து போராடினாங்களா? சரி, அதை விடுங்க. இந்த 1000 ரூபாய் கொடுக்கலன்னு யாராவது ஒரு 100 பேர் வந்து எங்களுக்கு 1000 ரூபா நீங்கள் கட்டாயம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு யாராவது வந்து போகிறானுங்களா? கிடையாது. அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்க கேட்குறது சம வேலைக்கு சம ஊதியம்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து போராடிச்சு இல்லையா? ஆசிரியர் வந்து போராடினாங்க, செவிலியர் வந்து போராடினாங்க. அதை செஞ்சிங்களா? செய்யலை.
வேலையில் பணி நிரந்தரம் கேட்டாங்க, அதுக்கு வந்து போராடினாங்க. அதை செஞ்சீங்களா? செய்யல. அவங்க கேட்டது என்ன, நீங்கள் கொடுத்தது என்ன? அவன் எதுக்கு பணத்தை ஒதுக்க சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு பணத்தை ஒதுக்கிக்கிட்டு இருக்கீங்க? இங்கேயே தெரியலையா நீங்கள் மக்கள் விரோத அரசுன்னு? இதைத்தான் இப்போ விஜய் அவர்களும் செய்ய போகிறாரு. என்ன நேரம் வந்த அன்னைக்கு நீங்கள் முத நாள் ஒரு ரெண்டு விஷயத்துக்கு இந்த மாதிரி போராட்டம், எத்தனை போராட்டம் நடந்துச்சு அவர் பார்க்கலையா? கடந்த 2 வருஷமாக ஆட்சியில், அதாவது 2 வருஷமாக கட்சி ஆரம்பிச்சு அரசியல் நிகழ்வுகள் கவனிச்சுட்டு தானே இருக்காரு. எத்தனை போராட்டம் நடந்துச்சு, தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்துச்சு, தனியார்ட்ட கொடுக்காதீங்கன்னு. இன்றைக்கி ஒரு உத்தரவாதம், தூய்மை பணியாளர்களுடைய வந்து நாங்கள் தனியார்ட்ட ஒப்படைக்க மாட்டோம், அரசே பார்க்கும், அவங்களுக்கும் வந்து பணிக்கேற்ற ஊதியம் கொடுப்போம் சொல்ல வேண்டியதானே? அதுக்கு கையெழுத்து போடலையே. சரி, இத்தனை பேர் செவிலியர்கள் போகிறானாங்க, மருத்துவர்கள் போகிறானாங்க, ஆசிரியர்கள் போகிறாங்க, அவங்களாம் நாங்கள் பணி நிரந்தரமாக்குவோம், சம வேலைக்கு சம உதவி கொடுப்போம். ஒரு கையெழுத்து ஒன்றத்தையும் காணும். அதை பற்றி நான் பேச்சே காணும். நீங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க கேட்டதுக்கு ஒதுக்கல. இதுக்கெல்லாம் வந்து போராடிருக்காங்க மக்கள், அதுக்கெல்லாம் செய்யலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 200 யூனிட் மின்சாரம் 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்துவதற்கு இலவசம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்களும் அந்த இலவசம் தான். நீ அடுத்து இந்த 2500 அன்னபூர்ணி திட்டம், இந்த விஷயம் தான். இதுக்கெல்லாம் யாராவது 6 சிலிண்டர் கொடுங்கன்னு உட்காந்து போறானுங்களா? அவன் என்ன கேட்குறான், நீ என்ன கொடுத்துட்ருக்கீங்க? இதில் வேற பெருமை வேற, அப்படியே நல்லாட்சி கொடுத்துருந்தோம். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியும் நாங்கள் வந்து ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெள்ளட்டும் தான். தமிழ்நாடு ஆல்ரெடி கீழே வந்து கிடக்குது, இதில் எங்கிட்ட வெல்றது. இப்போ நீங்கள் வந்து அதை தூக்கி நிறுத்துவேன்னு சொல்லி வந்திருக்கீங்க. அவங்க கொடுத்தது ஏமாற்று, நான் கொடுக்க போகிறது மாற்று. நீங்களும் ஏமாற்று தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது இன்னும் கொஞ்சமாக இன்னைக்கு முத நாளே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போகக்கூடிய நாட்கள் அதுவும் ஏமாற்றம் தெரிஞ்சு போயிடும். மக்கள் எதுக்காக வீதியில் வந்து போராடணும்? அவன் போராடுறதுக்கு முன்னாடியே அதை செஞ்சுருக்கணும். அதை அந்த முன்னாடி இந்த அரசு, கையாளாத அரசு செய்யலை. நீங்கள் அதுக்கப்புறம் போராட்டத்தை பார்த்தீங்கல்ல. சரி, ஒருத்தன் வந்து ஏற்கனவே ஒரு கட்சி வந்து ஆட்சி ஆண்டிருக்குது, இத்தனை பேர் வந்து போராடிக்கிறான், இதெல்லாம் தான் மக்களுடைய தேவைகள், இதைத்தான் நான் முதல்ல ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கணும். அதை செய்யாமல் நீங்கள் எதுவும் அதே மாதிரி அந்த கட்சியினுடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி, அவன் என்ன அறிவிச்சிருக்கானா, நீ 2000 சொல்லியா, நான் 2500, நீ 10,000 சொல்லியா, நான் 10,500, இப்படின்னா இது என்ன ஏலமா? ஏலம் விட்டுட்டு இருக்கீங்களா என்ன? அந்த ஏலத்தில் தான் சொல்லுவாங்க, ஒருத்தன் வந்து சொன்ன அமௌண்ட் தொகைக்கு மேலே ஒரு 2 ரூபா சேர்த்து, 1 ரூபா சேர்த்து, 500 ரூபா சேர்த்து சொல்லுவாங்க. அந்த ஒரு கூடையை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 500 500 ஒரு தரம், 500 2 தரம், இன்னொரு இருந்துச்சு 510 அப்படிமா. அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 2000, நான் 2500, அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மாற்றி மாற்றி 3 கட்சியும். அவர் என்ன சொல்கிறாரு, 10,000 அப்படின்றாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா 8,000 ரூபா கூப்பன்றீங்க. அவர் அந்த பக்கம் புளிரொட்டு பட்டி ஃப்ரீ அப்படின்றாரு. இப்படித்தான் மாற்றி, இது எவ்வளோ கேவலமாக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஏலம் விட்டுட்டு இருக்கீங்க. வாக்குக்கு இந்த மாதிரிலாம் நாங்கள் ஏலம் வர்றோம், பார்த்து நீங்களே வந்து வாங்கிக்கிட்டு ஓட்டை போட்டுருங்க, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் 2000ன்றாரு, இங்கே 2000ன்றீங்க, நான் 10,000 அப்படின்றாரு எடப்பாடி. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்குது. ரெண்டாவது, அவங்க கேட்டது இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து போராடினாங்க. ஹார்டிகல்ச்சர்லேருந்து கூட அவங்க வந்து போராடி, அங்கன்வாடி ஊழியருக்கு போராடிருக்காங்க. இவங்கெல்லாம் இப்போ எதுக்கு போராடினாங்க, அதெல்லாம் நம்ம தீர்க்கணும்னு தான் நீங்கள் முதல்ல கையெழுத்து இந்த மாதிரி கையெழுத்தாக போட்டிருந்தீங்கன்னா மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடிப்பான். இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் வருவாங்க, இனிமேல் தான் வருவாங்க. இதுதான் சென்னையிலேருந்து நிறைய வாக்கு செலுத்திருக்காங்கல்ல, வருவாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம்லாம் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ சிறு சேமிப்பு திட்டத்தை தான் ஸ்டாலின் அரசு கொண்டு வந்திருக்குது. அதுக்கு நிறைய பேர் காரியம் துப்பியிருக்காங்க, இதெல்லாம் ஒரு திட்டமா அப்படின்னு. எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர். அது நம்ம ஊடகத்தில் பார்த்தோம், நம்ம சொல்லலை, ஊடகத்தில் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதெல்லாம் ஒரு திட்டமா அப்படின்னு சொல்லி காரி துப்பிட்டு இருந்தாங்க. அதனால் இப்போது நீங்கள் அந்த திட்டத்தை தொடர்றீங்களா, சிறு சேமிப்பு திட்டத்தை ஓட்ட போகிறீங்களா, இல்லை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், அதாவது இந்த அந்த பென்ஷன் ஸ்கீமை சொல்ல நம்ம வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொண்டு வரீங்களா அப்படின்றத பார்க்கணும். இது வந்து இனிமே நீங்கள் எப்படி செயல்படுறீங்கன்றது ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி திமுக ஊடகங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு வந்து நம்ம பேசலாம். அந்தளவுக்கு அவங்க ரொம்ப வேகமாக இருக்காங்க. நீங்கள் அங்கே தும்முனா போதும், உடனே முதலமைச்சர்கள் தவறான இடத்துல தும்மி விட்டார் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் பேசக்கூடிய அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால் இனிமேல் அதுக்கப்புறம் உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் இதுக்கு நேரம் வராரு. அங்கே வந்து சட்டசபையில் சண்டை எதுவும் வராமல் இருந்தால் சரி. ஏன்னா ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் சட்டையை கிழிச்சிட்டு போனதை நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி அவர் மகன் எதுவும் செய்யாமல் இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். ஏன்னா அந்த வாரிசாச்சுல அப்படி தான் இருக்கும். அப்படி எதுவும் நடக்காமல் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வச்சுக்கிறோம். இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் சட்டசபையில் நடக்க காத்துட்ருக்கு. 13ஆம் தேதி வந்து பெரும்பான்மை நிரூபிக்கணும்னு சொல்லி ஆளுநர் சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளாரே இவங்க வந்து எல்லாம் கண்டனத்தை பதிவு பண்ணுறதை பார்த்தா அது வரைக்குமே தாங்குமான்னு தெரியல. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஆனால் நம்ம நினைக்கிறோம் இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு எப்படி இழுத்து பிடிச்சி ஓட்டிடுவாங்கன்னு. அதுக்கு நடுவில் கவுந்துச்சுன்னா ஆட்சி, அதுக்கு நடுவில் கவுந்துச்சுன்னா திரும்ப தேர்தல் வருமா, இல்லை குடியரசு ஆட்சி, ஆளுநர் ஆட்சி வச்சு ஓட்டி அதுக்கப்புறம் 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு போவாங்களான்னு தெரில. ஆனால் இந்த ஆளுநர் சிறப்பாக செயல்பட்டிருக்காருன்றத பாஜக வந்து கவனிச்சிருக்கு.
இவருக்கு இவர் தான் சரியான ஆள் அப்படின்ற மாதிரி. இப்போ ஸ்டாலினுக்கு ஆர்.என். ரவின்னு ஒருத்தர் இருந்த மாதிரி இப்போ விஜய்க்கு நல்லா திருப்பி விடுறாருயா, திரும்ப திருப்பி விட்டுக்கிட்டே இருக்காரு. சார் பரவாயில்லையே, நல்லா செயல்படுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இனிமேல் கேரளாவுக்கு கவர்னராக இருக்க வேண்டாம், தமிழ்நாட்டுக்கே கவர்னராக இருந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே போட்டு கேரளாவுக்கு வேற எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பாஜக. இந்த மாதிரி ஒரு ஆளுங்க வச்சோம்னா டெய்லி 2 கொட்டு வச்சு என்ன எழுதிட்டு வந்திருக்கா, மாற்றி போய் திருப்பி எழுதிட்டு வா போ அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சுடுவாங்களே இந்த வாத்தியார்கள்லாம் மாணவர்களை. அந்த மாதிரி விஜய் அவர்களை டெய்லி 2-3 கொட்டு வச்சு பண்ணிட்டு போகிறோன்னு அவங்க நினச்சி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் இனிமேல் இங்கே தான் தொடர போகிறார் போல் கவர்னராக. அங்கே இருந்த கவர்னர் இங்கே வந்துட்டார், அங்கே வேறு யாரும் எடுக்க போகிறாங்க போல். அதனால் ஒவ்வொரு மசோதாவுக்கும் இவர்கிட்ட போய் கையெழுத்துக்கு நிற்கணும் விஜய் அவர்கள். ஏற்கனவே இந்த ஒரு விஷயத்துக்கே இந்த மாதிரி அலைய விட்டவர் நாளைக்கு ஒவ்வொரு மசோதாவுக்கும் எடுத்து அப்படி கிடப்பில் போட்டு 2-3 நாள் கழிச்சு, தம்பி இதில் இந்த குறை இருக்குது, இதை போய் பார்த்துட்டு வாங்க திருப்பி அப்படின்ற அனுப்பிச்சுட்டாருன்னா திரும்ப சட்டசபைக்கு எடுத்துகிட்டு போய் திரும்ப பேசி திரும்ப எல்லாத்தையும் ஒப்புதல் வாங்கி கையெழுத்து வாங்கி திரும்ப எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்படியே ஒரு ரவுண்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன தமிழ்நாடு செய்ய போகிறாங்கன்னு தெரில. இவங்களை வச்சு ஒரு நல்ல ஒரு விளையாட்டு விளாண்டுட்டு இருக்கு பாஜக. பார்ப்போம் இந்த எத்தனை நலத்திட்டங்கள் வரப்போகுது, எத்தனை நலத்திட்டங்கள் வராது, இல்லை எத்தனை நலத்திட்டங்களை பாஜக அரசு அதாவது இந்த ஆளுநர் அவர்கள் கிடப்பில் போட போகிறாரு. இதெல்லாம் நம்ம பொறுத்து பார்க்கணும். இதெல்லாம் இனிமேல் அதான் சொல்கிறேன், தமிழ்நாடு நீங்கள் ஏன் வாக்கு செலுத்துறீங்கன்னு நினைக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் வச்சுருவாங்க. அந்த நிலைமைக்கு நீங்கள் ஒரு நாள் உணர்வீங்க. இப்போதைக்கு அந்த அடித்தட்டு மக்கள் மட்டும்தான் உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்தையும். அந்த நடுத்தர வர்க்கம் என்னைக்கு உணருதோ, பெரிய பணக்கார வர்க்கம் அங்கே எப்பயும் பிரச்சனைகள் இருக்கும், அதை ஆனால் சமாளிக்கக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க, இல்லை சமாளிக்கக்கூடிய பணம் இருக்கும், அதிகார வர்க்கத்தின் துணை இருக்கும், எப்படியோ சமாளிச்சுட்டு ஓட்டிடுவாங்க. அந்த நடுத்தர வர்க்கம் என்னைக்கு பாதிக்கப்படுதோ அன்னைக்கு புரிஞ்சிடும். இந்த திராவிட அரசெல்லாம் தூக்கி போட்டு நம்ம உண்மையிலே மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் யார் நிற்கிறாங்களோ அந்த பக்கம் போகணும்னு. அந்த நடுத்தர வர்க்கம் பெருசாக பாதிக்கப்படலை, அங்கங்கே இங்கே அங்கே பாதிக்கப்பட்டனால அவங்களுக்கு இன்னும் புரியல. அது பெரும்பான்மையாக நல்லா அடிப்படும் போது தெரிஞ்சிடும். அந்த கால சூழலை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த 3 ஆண்டுகள்லேருந்து 5 ஆண்டுகளுக்குள்ள அந்த நடுத்தர வர்க்கம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்டாலினுக்கு போட்டோம் சரியில்லை, அதுக்கு முன்னாடி எடப்பாடிக்கு போட்டோம் சரியில்லை, விஜய்க்கும் போட்டோம் அதுவும் சரியில்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வேற யாரையாவது பார்ப்போன்னு போயிடுவாங்க. அதுதான் நடக்க போகுது. அதனால் இந்த 5 ஆண்டுகள் தமிழ் தேசிய கட்சிகள், தமிழ் தேசிய இயக்கங்கள்லாம் வெறியோடு போராடணும், வெறியோடு செயல்படணும். இனிமே தான் தமிழ் தேசியத்துக்கான காலம் தொடங்குது. ஏன்னா இருந்த 2 கட்சியும் சரியில்லை, ஒன்று அது தானாகவே கரைஞ்சிக்கிட்டு இருக்கு, அதுக்கு பாஜகவே எல்லா வேலைகளும் செய்யுது. அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம். இன்னொரு கட்சி இப்போ தான் எதிர்கட்சி நிலைமைக்கு போயிருக்குது. அங்கே இருக்க கூட்டணிலாம் இங்கே சேர்ந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு கூட்டணி கலந்துக்கிட்டு இங்கே வந்துருச்சு. அதனால் ஆமாம், இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சேன். இந்த காங்கிரஸ் அங்கே போய் சேர்ந்தது நமக்கு சுத்தமாக பிடிக்கல. காரணம் இன துரோகம், இன அழிப்பு செஞ்ச ஒரு கட்சியோட நீங்கள் கூட்டணி வச்சு ஆட்சி நடத்துறீங்க, அதுவும் சுத்தமாக பிடிக்கல. அந்த தீவிர சக்தி திமுக வாக்கு வாங்கின அந்த கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவை பெற்று தான் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க, அதுவும் சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் தானே சொன்னீங்க அவங்க எங்களோட எதிரி அப்படின்னீங்க. அப்புறம் அவங்களுக்கு விழுந்த வாக்கை வச்சு ஆட்சி பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு ஐடியாலஜியே ஒன்றும் கிடையாது, கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆட்சி மட்டும் அமைச்சா போதுன்னு அமைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. என்னமோ பண்ணுங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய நிலைமை இருக்க மோசமாயிட்டு தான் போகுது. இந்த 10 லட்சம் கோடி எத்தனை லட்சம் கோடியாக மாறுது. இவர் ஆட்சி வெள்ளை அறிக்கை விடுறாருல, அப்படியே அந்த வெள்ளை அறிக்கை எடுத்து வச்சுக்கணும். திரும்ப இவர் முடிச்சுட்டு போயில ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லணும். அப்போ நீங்கள் முடிச்சிட்டிங்க ஆட்சி, வெள்ளை அறிக்கை கொடுங்க. அப்போ 2க்கும் நடுவில் என்ன நடந்திருக்குன்றது தெளிவாக தெரிஞ்சிடும். அது போக அன்றாட அவங்க செய்யக்கூடிய நல்லது கெட்டதுகளை பற்றி நம்ம பேசுவோம். இன்றைக்கி ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் மக்களே. அப்புறம் அந்த கூட்டத்தை பற்றி பேசுவோன்னு சொன்னேன். அந்த மறைமுக கூட்டம் ஒரு யூத கூட்டம் தான். அந்த கூட்டம் அதில் எல்லா யூதர்களையும் நம்ம சொல்ல, ஒரு சில பேர் மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். அந்த கூட்டம் சில தவறான செயல்களை செய்யுது. அதுலேயும் நல்ல மனிதர்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நம்ம அதை வெளிப்படையாக சொல்கிறோம். எல்லா சமூகத்துலேயும் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். அதே இதுதான் விஷயம்தான் அங்கேயும் ஓடிட்டுருக்கு. அந்த கூட்டங்கள் மக்கள் மேலே, குறிப்பாக தமிழக மக்கள் மேலே ஒரு வன்மத்தோடு செயல்படுது. அதில் குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான், எல்லாரும் கிடையாது. அதை இந்த தெளிவாக சொல்லிடுறேன். அனைத்து நபர்களும், எல்லா சமூகத்துலேயும் நல்லவங்க இருப்பான், கெட்டவங்க இருப்பான். அந்த சமூகத்துலேயும் கெட்டவங்களும் இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் தவறு செய்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த கூட்டம் தான் இந்த கூட்டங்களுக்கெல்லாம் பின்னாடி இருக்குது. ஏன்னா இவர் அணிஞ்சிட்டு வந்திருக்க ஆடையே அவங்களுடைய ட்ரெஸ் கோடு தான். அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது நம்ம போக உங்களுக்கு ஒன்றா தெரியும். நம்ம அந்த கூட்டத்துக்குன்னு ஒரு அந்த 13 குடும்பங்கள்னு ஒன்று சொல்லுவாங்க. அவங்க தான் உலகத்தை ஆள்றாங்க. ஒவ்வொரு துறையாக உலகத்தை கட்டுப்படுத்துகிறாங்க. அதாவது வங்கித்துறை, ஆயில் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய அந்த துறை, அந்த பெட்ரோல் டீசல் இதை கட்டுப்படுத்துறது. அது போக ஃபார்மசூட்டிக்கல்ஸ் சொல்லக்கூடிய இந்த மருந்து துறை, மருந்து சார்ந்த துறை, இப்படி ஒவ்வொரு துறையாக பிரித்து அது பூரா
அப்புறம் இந்த ஆர்மி டிஃபென்ஸ் இருக்கு இல்லையா, டிஃபென்ஸ் துறை, பாதுகாப்பு சார்ந்த உபகரணங்கள் தயாரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு குடும்பங்கள் கட்டுப்படுத்துகிறதா இப்போ இல்லை, ரொம்ப ஒரு பல நூற்றாண்டுகளாகவே இது நடந்துக்கிட்டு இருக்குது. அதை வந்து இந்த கூட்டங்கள் நிர்வகிக்கிறதா கேள்விப்படுறோம். அது அந்த கூட்டங்கள் இஸ்ரேல்லையும் இருக்குது, அமெரிக்காலையும் இருக்குது, இட்டாலியிலையும் இருக்குது. இட்டாலியிலேருந்து ஒருத்தவங்க வந்தவங்க தானே இங்கே வந்து இப்போயும் எதிர்க்கட்சியில் இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி சில கண்ட்ரிகள் இருக்காங்க, இந்தியாலையும் இருக்காங்க. அதனால் இவங்க வந்து உலகம் பூரா பரவி இருக்கிறாங்க. ஆனால் இந்த கூட்டங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, வணிகம் தான் இவங்களோட முக்கியமான தொழில். அந்த வணிகத்தை லாபம் அடைகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து அவங்க யார் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள ஆட்சியில் கொண்டாந்து வைக்கிறது, யார் வேண்டான்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கீழே வாரி விடுறது, நல்லவனுக்கெல்லாம் இருந்தானா அவன் ஒத்து வரானான்னு பார்க்குறது, அந்த ஒத்து வர்றதுக்கு சில வேலைகளை பண்ண வேண்டியது, ஒத்து வரலைன்னா அவங்களே கவுக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை பண்ண வேண்டியது. சில நாட்டுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு தீவிரவாதி வந்துடுவான், எங்கேருந்து வரானே தெரியாது. இவங்களே ஒரு சில கூட்டத்தை அவங்களுக்கு மக்கள் அவங்க பார்க்குறாங்க, யாருக்கு அரசுக்கு மேலே கோபமாக இருக்குது, அவங்களுக்கு சில ஆயுதங்களை வழங்க வேண்டியது, பயிற்சியையும் கொடுக்க வேண்டியது, அப்புறம் தீவிரவாதம் வந்துருச்சுங்க வேண்டியது, அப்புறம் அந்த தீவிரவாதத்தை ஒழிக்கிறேன்னு இவங்க உள்ளே புகுந்து அடிக்க வேண்டியது, இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படித்தான் பல நாட்டுகளுக்குள்ளார இவங்களே பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் வந்து ஆட்டுவாங்க. அதனால் எல்லாரையும் சொல்ல, அங்கே இருக்கிற சில பேர் இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்க அந்த அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ளார. அவங்களுக்கு தமிழர்களை பிடிக்கல, அதுதான் உண்மை. அதனால் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. தமிழர்கள் மட்டும் பிடிக்கலையா, இல்லை உலகம் பூரா இருக்கவங்க அப்படின்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அவங்க மட்டும்தான் கடவுளின் குழந்தைகள், மற்றவங்களாம் சேவகம் செஞ்சதுக்காக பிறந்தவன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படின்னு அவங்க தான் சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. வி ஆர் காட்ஸ் சில்ட்ரன் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அதர்ஸ்லாம் வந்து எங்களுக்கு சேவகம் பண்ணுறதுக்கு, சேவ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க, நீங்கள் எத்தனை பேர் செத்தா என்ன இருந்தால் என்ன, எங்களுக்கு சேவகம் பண்ணுறதுக்கு தான் பிறந்திருக்கீங்க, நாங்கள் நல்லா இருக்கணும், ஆனால் நீங்கள்லாம் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும். அவங்க பாஷையிலே போய் புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அப்படி ஒரு ஆள் இருந்தால் அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால் இவ்வளோ ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆட்டத்துக்குலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஆனால் இந்த இவங்களுடைய அந்த வேட்டையில் தமிழ் இனம் வந்து அங்கே அழிக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு துக்கமான ஒரு விஷயம். அதையே அப்படி ஒரு டெஸ்ட்டாக வச்சுக்கிட்டு அப்படியே போய் காசாவில் பண்ணியிருக்கானுங்க. அந்த மாதிரி நிறைய நடக்குது. நம்ம அதை பற்றிலாம் தனி காணொலி போடலாம். இந்த காணொலியை இப்போ 1 மணி நேரத்துக்கு ஆச்சு. நம்ம வந்து காணொலிகளை சுருக்கி போகணும்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி நிறைய விஷயங்கள், இந்த புதுசாக பதவியேற்றிருக்கிறாரு, 3 விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு, அறிவிப்பு, அதை பற்றிலாம் பேச வேண்டியது, அப்புறம் அங்கே நடந்தக்கூடிய சர்ச்சைகள், குற்றங்கள், அதெல்லாம் வந்து பேசணும். அதனால் இந்த காணொலி ரொம்ப நீண்ட காணொலியாக போயிடுச்சு. நம்ம அடுத்த காணொலியிலேருந்து முடிஞ்ச வரைக்கும் சுருக்கி போடலாம், சுருக்கமாக வீடியோக்களை போடலாம், காணொலிகளை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த காணொலி நம்ம ஒரு நல்ல தலைப்பை பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாருங்கள். அப்போ தான் நான் போடுற காணொலி உங்களுக்கு தினமும் வரும். அதுக்கப்புறம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் பகிருங்க. தமிழ் என்றும் வாழ்க, தமிழர் என்றும் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.